अहोबिलेगारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिचारं पुरुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचत् वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणम्। அத்தியாச்சரியமான கஜேந்திர உபாக்கியானம் 8வது ஸ்கந்தத்தில் பிரதானமாக அந்த உபாக்கியானத்துடைய விசேஷங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. அதன் பிறகு மேலும் பல விற்த்தாந்தங்கள் அந்த ஸ்கந்தத்தில் காண்பிக்கப்படுகின்றன. குறிப்பா லக்ஷ்மி கல்யாணம் என்ற மகாலட்சுமி தாயாருடைய ஆவிர்வாவம், இந்திரனுக்கு துர்வாசருடைய சாபம் ஏற்பட்டதினாலே இந்திரன் திரைலோக்கியத்திலே 3 லோகங்களிலும் மகாலட்சுமியானவள் மறைந்த கதை என்பதாக அந்த கதையை பிரதானமாக்கி சொல்றார். அதன் பின்னர் பெருமாள் மோகினி அவதாரம், அமிர்த மதன உபாக்கியானம், பெருமாள் மோகினி அவதாரம் செய்தது, பிராட்டி ஆவிர்பவித்து லக்ஷ்மி கல்யாணம் ஏற்படுவது, பிறகு திதி அதிதி கஷ்யப பிரஜாபதி இவர்களுடைய கதை, தைத்தேயர்களான அசுரர்களினாலே துன்பத்தை அடைந்த இந்திராதி தேவர்களுக்கு பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணி அதிதியினுடைய பிரார்த்தனையினால உபேந்திரனாக இந்திரனுக்கு தம்பியாக வாமனாக பிறந்தான் என்பதாக அந்த கதைகள். அதுல மகாபலி பிரகலாதனுடைய பேரனான மகாபலியினுடைய சரித்திரம் பிரதானமாக்கி சொல்லப்படுகிறது. மகாபலியுடைய வெள்ளிச்சாலையில் பெருமாள் யஜ்ஞ ரூபியாக யஜ்ஞ வாமனாக உள்ளே நுழைந்து மகாபலியை அடக்கியது, அவனை வருணபாசத்தாலே கட்டியது, அவருடைய பிள்ளை நமுச்சி முதலானவர்கள் யுத்தத்திற்கு வந்தது. இது முதலான கதைகள்லாம் வேதத்திலேயே சொல்லப்படுகின்றன. இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதானிதரே பதம் என்று பெருமாள் ஓங்கி உலகளந்த உத்தமனாகிய அவனுடைய விற்த்தாந்தம் வேதமே புகழ்ந்து பாடுகிறது. பின்னர் மத்ஸ்யாவதாரம் என்னும் அந்த சத்யவிரத மனுவுக்கு பெருமாள் செய்த அனுகிரக விசேஷம், மத்ஸ்யமூர்த்தியாக பெருமாள் அவனுக்கு செய்த உபதேசங்கள் என்பதாக உத்தமமான அந்த கதைகள் காண்பிக்கப்பட்டன. இப்படி பல கதைகள் 8வது ஸ்கந்தம் முடிந்து 9வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறார். 9வது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு இலோபாக்கியானம் என்று பெயர். இந்த ஸ்கந்தத்துல இலோபாக்கியானம், மனுபுத்திர வம்சம், சுகன்யா உபாக்கியானம், நபகன் என்பவரிடத்தில் பிறந்த நாபாகன் என்னும் அரசன், அந்த நாபாகன் என்னும் அரசன் தன்னுடைய சகோதரர்களாலே சொத்தில் வஞ்சிக்கப்படுதல், பின்னர் அங்கிரஸ் என்னும் மகரிஷிகள் செய்யும் சத்ரயாகத்தில் அவர்கள் அறியாத வைஸ்வதேவ பிரகரணத்தை அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்கள் மூலமாக பெறும் திரவியத்தை பெறுதல். அப்பொழுது ருத்ரன் அங்கே வந்து அந்த யாகத்தில் அந்த பொருட்களில் தனக்கு பங்கை கேட்க நாபாகன் அந்த ருத்ரனை திருப்தி செய்தல் முதலான சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. சத்தியம் பேசுவதனுடைய பெருமை, சத்தியத்தினாலே ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த சத்திய சந்தனா ஒருத்தன் இருந்தானேனா அவனை தேவதைகள் எப்படி கொண்டாடுவார்கள் என்பதையே பிரதானமாக்கி சொல்லப்படக்கூடிய சரித்திரம் நாபாக சரித்திரம். நாபாகனுடைய பிள்ளைதான் அம்பரீஷன் என்னும் பரம பாகவரோத்தமன். சுகபிரம்மம் அம்பரீஷனை பரம பாகவரோத்தமன் என்பதாகவே எடுத்த உடனே அவனுடையதான விஷயத்தை சொல்றார். அம்பரீஷன் எத்தகையவன் அப்படின்னு கேட்டா, அம்பரீஷா பரம பாகவரோத்தமஹா என்பதாக சொன்னார். ஜனக, அம்பரீஷ, கேகய, அஸ்வபதி என்று இவர்கள் எல்லோரும் கர்மயோக நிரத்தர்கள், ஞானிகள், ஞானனிஷ்டர்கள். அதே சமயத்தில் அவர்கள் கர்மயோக நிரத்தர்கள் என்பதை பரமாத்மா பகவத்கீதையில எடுத்து சொல்றார். கர்மணேவகி சம்சித்திம் ஆஸ்திதாக ஜனகாதயா என்று கர்மனிஷ்டர்கள், கர்மட்டர்கள் என்று அவர்களுக்கு பெருமை சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்டதான பரம பாகவதத்தோட அம்பரீஷுடைய சரித்திரத்தை துவாதசி அன்னைக்கு நாம கேட்கணும். மகான்களுடைய சரித்திரத்தை என்றைய தினத்துல கேட்டாலும் அது நமக்கு விசேஷம்தான்.
அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் நமக்கு வந்துட போறதில்ல. ஆனா துவாதசி அன்னைக்கு அந்த சரித்திரத்தை கேட்கறதுனால நமக்கு அதனுடைய மகிமை தெரியும் என்று மகான்கள் சொல்லுகிறார்கள். இப்போ மற்ற நாட்கள்ல கேட்டால் நமக்கு அந்த மகிமை தெரியாமல் போயிட போறதா? கட்டாயம் தெரியத்தான் போறது. இருந்தாலும் பிரகலாதனுடைய சரித்திரம் 2 நாட்கள் நடைபெற்ற காரணத்தினாலே அது ஒரு பிளானிங்கா தான் இருந்தது, அமைந்தது. ஒரு நாள் நாம தள்ளி அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய சரித்திரத்தை கேட்கிறோம். அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய சரித்திரத்திலேயே மிக பிரதானமானது என்ன? அவர் செய்த சுதர்சன ஸ்துதி, அவர் செய்த சுதர்சன ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் தான் இங்கே இன்றியமையாததாக வழங்குகிறது. பாகவதோத்தவன் அம்பரீஷன் கேள்விப்பட்டுடனே பரீட்சித் மகாராஜனுக்கு அவன் விஷயமான சரித்திரத்தை தான் கேட்கணும் ஆவல் பெருகியது. ராஜோவாச்ச பகவன் ஸ்ரோதுமிச்சாமி ராஜரிஷேஸ்தஸ்ய தீமதः ந பிராபூத்யத்ர நிர்முக்தः பிரம்மதண்டோ துரத்யः. அந்த கதையை சொல்லும் பொழுதே சொல்ற, அத்தகைய அம்பரீஷன் இடத்துல பிராமண சாபம் கூட வீணாகி விட்டதுன்னு சொல்ற. வீணாகாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிரம்ம வித்துக்களுடைய சாபம். அதனால்தான் பெரியவர்கள் சொல்லுவார், பிரம்ம வித்துக்களுடைய சாபம் பொய்யாகாது. அம்பரீஷனுக்கு பொய்த்ததேன்னு சொன்னா அம்பரீஷனுக்கு இருக்கக்கூடிய நிஷ்டை எல்லாருக்கும் உண்டா? அது தவிர அம்பரீஷன் தனக்கு பிரம்மவித்தனுடைய சாபம் வந்துடுத்தேன்னு பயந்தான். அப்படி ஒரு ஸ்திதி ஏற்பட்டுடுத்தேன்னு அம்பரீஷன் நினைத்தான். அதனால பிரம்மவித்துக்கள் இடத்துல நமக்கு ஒரு பொழுதும் அவன் நம்ம பேர்ல மனவருத்தத்தோடு இருந்தார்களே, ஆனால் நாம ஒரு பொழுதும் அதை விட்டு கொடுக்க கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல அவர்களிடத்துல நாம அபராரக்ஷமாபணம் பண்ணிக்கணும். சுவாமி, பிரம்மவித்துக்களுடைய சாபம்ன்றது பொய்க்காததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ந பிராபூத்யத்ர நிர்முக்தா பிரம்மதண்டோ துரத்யயா. இது ஆச்சரியமா இருக்க. ஒரு பொழுதும் மீட்க முடியாத அளவிற்கு பெரும் கேட்டினை விளைவிக்கக்கூடியது பிராமணனுடைய சாபம். அந்த சாபம் கூட அம்பரீஷனுக்கு ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இதற்கு முன்பாகத்தான் துர்வாசருடைய சரித்திரம் அஷ்டமஸ்கந்தத்துல அமிர்தமத்திரம் லக்ஷ்மி கல்யாண உபாக்கியானத்துல பார்த்திருக்கான். பிரஷ்டைஸ்வரியோபவ என்பதாக இந்திரனுக்கு அவர் சாபம் கொடுத்துட்டார். அதனால 3 உலகத்திலும் மகாலட்சுமி மறைந்து விட்டான்னு ஸ்பஷ்டமா பார்த்திருக்கோம். அதே துர்வாசர் இப்ப அம்பரீஷனுக்கு சாபம் கொடுத்தால் அது வேஸ்டா போச்சுன்னா ஒண்ணு துர்வாசருக்கு தபோபலம் போயிருக்கணும். இப்ப சில பேர் சொல்றாங்க, நீ எல்லாம் எனக்கு சாபம் கொடுத்தா எனக்கு ஒன்னும் ஆயிடாது, எனக்கெல்லாம் அதெல்லாம் பத்தி கவலை இல்லை, தயவு செஞ்சு நமக்கு நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. அவ மனசுல எங்கேயாரும் ஒரு மூலையில கொஞ்சமாவது நம்ம பேர்ல சிரமம், அதாவது மனசு வருத்தம் ஏற்பட்டதுன்னா அது நமக்கு பிரதிபந்தகம். ஜாகிரதையா இருக்கணும் நம்ம. அது தவிர நாம பகவானம், அது தவிர இந்த அவளை வருத்தப்படுத்த கூடாதுன்றது ஒரு பட்சம் இருக்கட்டும். இப்ப நம்மள எடுத்துப்போம், நமக்கு யாரோ ஒருத்தர் இடத்துல மனசு வருத்தம் அப்படி வச்சுப்போம். நமக்கு யாரோ ஒருத்தர் இடத்துல மனசு வருத்தம், நாம ஒண்ணும் பெருசா நம்மள பிரம்ம வித்துன்றதாக சொல்லி நம்மள சங்க சக்கரத்தோட நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த வருத்தம் அவர் பேர்ல நமக்கு வந்தது, நாம கொஞ்சம் என்ன இவர் இப்படி பண்றானே, ஏன் இப்படி பண்றானே அப்படின்னு நினைத்தா கூட சில சமயத்துல என்ன ஆகும், அவளுக்கு அது பிரதிபந்தகமாயிடும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப, இது வந்து டபுள் எட்ஜ் ஸ்வார்டு. பாகவதனா இருக்கிறது ஒரு குத்தம் ஐயா அப்படின்னு கேட்கறது புரியுது. ஆனால் திஸ் இஸ் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். ஐ டோன்ட் நோ ஹவு டு பிராக்டிஸ் திஸ். அதான் பெரியவா பிராக்டிஸ் பண்ணுவோம். அதாவது ஒருத்தர் விஷயத்தில் அதிகமான வருத்தத்தை கூட நாம காண்பிக்க கூடாது. வருத்தம்னு அர்த்தம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அவ நம்மள ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா, ஆர் அவளுக்கு நம்ம பேர்ல ஏதோ கோபம், நமக்கு வி காட் தி மெசேஜ், நம்மள போய் ஒருத்தன் இப்படி பண்றான் பத்தியா, அவனுக்கு பெருமாள் ஒரு கூலி கொடுப்ப அப்படின்னு மனசுல நினைச்சுட்டா கூட போறோம். அதுவே பெரிய பிரச்சனை. எங்க சுவாமி சாய்பாதே அந்த மாதிரிலாம் நினைச்சு மறந்து கூட நினைச்சிடக்கூடாது. அதனால தான் நம்முடைய மனசை நம்முடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு. நான் என்ன சமயம் பண்றது, நான் எனக்கு ஒன்றும் அவ பேர்ல தப்பான அபிப்பிராயம் இல்லை. ஒருவேளை நாம இப்படி நினைக்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், விபரீதம் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஆயுசுக்கும் அது நம்மளுடைய மனசை போட்டு அறுக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நமக்கு. நாம ஜாகிரதையா இருக்கணும்.
அதனால்தான் கூடிய வரைக்கும் இந்த பப்ளிசிட்டி மேட்டர்ல நாம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ப்ராபகேஷன் அர்த்தம். நம்மளால முடிஞ்சது நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை பேசணும், சம்பிரதாய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும், சம்பிரதாய விஷயங்களுக்கு உண்டான காரியங்கள் நாம பண்ணணுமே தவிர்த்து தேவையில்லாத காரியங்களை பண்ணக்கூடாது. பாகவத பிரச்சாரத்துக்கு நாம கிட்ட கூட போகக்கூடாது. பாகவத பிரச்சார பீருக்களா இருக்கணும். நம்ம பாகவத பிரச்சார பீரோ இல்ல, பாகவத பிரச்சார பீருன்னு அர்த்தம் பயம். அவெல்லாம் பெரிய பாகவதால, இவாளெல்லாம் நீங்க பாகவதால கன்சிடரே பண்ணாதீங்க சுவாமி, ஐ டோன்ட் லைக் தம், இவாளெல்லாம் ஒரு பாகவதால இல்ல அப்படின்னு கூட நாம சொல்லக்கூடாது. We are not supposed to tell like this. நாம அந்த மாதிரி சொல்றதுக்கு நமக்கு யோகியதை கிடையாது. அவர்களை பாகவதோத்தவர்கள், அவர்கள் பாகவதர்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு நாம யார்? இந்த கேள்விலாம் கேட்டுட்டே போனா பெரிய விஷயமாயிடும். அப்புறம் அம்பரீஷர் உபாக்கியானம் நமக்கு சிந்திக்காமலேயே போயிடும். ஜாகிரதை. ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஒரு லெவலுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். நமக்கு ஏதாவது நம்மளை தூஷிக்கிறா அப்படின்னா சுவாமி தேசிகன் அதுக்கு தான் சொனிஷ்டா விஜான அதிகாரத்துல நமக்கு நம்முடைய ரியலைசேஷன் ஆஃப் தி மைண்ட் அப்படின்னு சுவாமி தேசிகன் பல இடம் நமக்கு சொல்றோம். ஆகையினால இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. பகவன் சோத விச்சாமி ராஜரிஷே தஸ்யதி மதஹ ந பிராபூத் யத்ர நிர்முக்தஹ பிரம்மதண்டோ துரத்யயஹ ந பிராபூத் யத்ர நிர்முக்தஹ பிரம்மதண்டோ துரத்யயஹ. முடியவே முடியாது, அதுல வெளியிலே வர முடியாது. இட் இஸ் நாட் சோ ஈஸி டு எஸ்கேப் ஃப்ரம் தட். அப்படி இருக்கச்சே அவனுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது? அந்த கதையை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சுவாமி, இது ரியலி திஸ் இஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு அம்பரீஷன் கதையை கேட்கணும் பரீட்சித் மகாராஜன் ஆசைப்பட்டு சொன்னோம். ஸ்ரீசுகோவாச்ச கதையை சொல்றாரு பாருங்க. அந்த கதையை அவர் சொல்லச்சவே மனசுக்குள்ள ஒரு உருக்கத்தை ஏற்படுத்துறது. நாமெல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், மேஜிஷியன் மந்திரவாதின்ற மாதிரி தான் நினைச்சிருக்கோம். பக்தின்னு சொன்னாலேயே ஒரு ஆச்சாரிய புருஷர் இருக்கார், அந்த ஆச்சாரிய நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ற அப்படின்னா நாம உடனே அவகிட்ட மிராக்கிள்ஸ் தான் எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா அவருடைய குங்குமம் வரணும், அப்படின்னா அவருடைய செங்கிலி வரணும், அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எதிர்பார்க்கிறோம். அந்த மிராக்கிள்ஸ் இருந்தால் தான் அவெல்லாம் மகாத்மாக்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு தேவைகளை நிறைவேற்றணும். நமக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மகாத்மாக்கள் வேணுமா, மால்கள் வேணுமா? பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருந்தால் இப்போ நம்மளுடைய டிசைர் ஃபுல்ஃபில் ஆகிடும். இருக்கு மகாத்மாக்கள் எதுக்கு? இந்த கேள்வி வருது. சோ மகாத்மாக்கள் வேணுமா, மால்கள் வேணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். எப்பொழுதுமே பெரியோர்கள் தங்களுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்த மாட்டார். சுவாமி தேசிகனை போல மகாத்மாக்கள் திருவரங்க திருவை ரட்சிப்பதற்கு நல்லா கவனிக்கணும். நீங்க நல்லா கவனிக்கணும். திருவரங்க திருவை ரட்சிப்பதற்கு தேசிகன் வேற ஏதாவது வழியை யோசிச்சிருக்கலாமே, யோசிக்கல. என்ன யோசிச்சார்? தபோ வலிமையைத்தான் யோசித்தார். தவத்தினால் எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகந்து அதன் பிறகு அந்த திருவரங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து நீங்கணும்னு தான் தேசிகன் பிரார்த்திச்சார். 12 வருஷ காலம் சத்தியாகாலத்தில் சுவாமி தேசிகன் தவம் செய்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நிரஸ்தரிப்பு சம்பவே கொச்சன ரங்க முக்கே விபோ பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷுமாம் வர்த்தய. நிரஸ்த ரிப்பு சம்பவே, ஒன்ஸ்வால அப்படியே கிளியர் ஆயிடும். ரிப்பு சம்பவே, அந்த ரிப்புக்கள் சத்ருக்களே இல்லாததான ஒரு உண்டாகும். துருஷ்க யவனாதிபிகி ஜகதி ஜிரும்பமானம் பயம். எப்படி இருக்குடாப்பா, எத்தனை பேர் எப்படி எல்லாம் வந்திருக்கா இந்த திருவரங்கத்துல. 12,000 பேரை வெட்டி சாய்த்து அன்றைய தினத்துல காவேரியில ரத்த வெள்ளம் ஓடித்தே வராக பெருமான் சன்னதிக்கிட்ட. சாமானிய பயம் இல்லை. அதுக்கெல்லாம் தேசியம் மிராக்கிள்லாம் பண்ணல, பெருசு பெருசாலாம் பண்ணல. சில இடங்கள்ல பண்ண வேண்டியதான நெசசிட்டி ஏற்பட்டது. அந்த இடத்துல மட்டும் அதை தான் காண்பிச்சாரே தவிர்த்து எல்லா சமயம் மேஜிக் பண்ணணும்னு ஆசைப்படுறது. அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு பெருமாள் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தையே கொடுத்திருக்காருன்னு சொன்னா அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய நிஷ்டை எத்தகையதாக இருந்திருக்கும் என்பதை நாமே புரிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மஹிம் அவ்யயாம் ச ஸ்ரியம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி மேனே அதிதுர்லபம் பும்சாம் சர்வம் தத்சம் ஸ்வப்ன சம்ஸ்துதம் வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விஷதி யத்குமான் வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு சாதுஷு
பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். அம்பரீஷோ மகாபாகா, பரமபாகவதோத்தமன் ஆரம்பிக்கிறது. இவாளை போல மகான்களை பத்தி சொல்றதே சுகபிரம்மத்திற்கு ஒரு ஆனந்தம், ஒரு ஆச்சரியம், ஒரு ஆஹ்லாதகரம். சப்தத்வீபவதீம் மஹீம், 7 தீபங்களோடு கூடியதான இந்த பூமியை அவன் ஒருவன் சக்கரவர்த்தியாக ஆண்டு வந்தான். தனிப்பெரும் சக்கரவர்த்தியாக அம்பரீஷன் ஒருவனே ஆண்டு வந்தான். அவ்யயாம் ஸ்ரீயம் லப்த்வா, குறையாததான செல்வத்தை உடையவன். விபவம் சாதுலம் பூமி, அவனுடைய சொத்துக்கு கணக்கே கிடையாது, சொத்துக்கு கணக்கே கிடையாது. மேனே, ஆனா இதெல்லாம் இருந்தா சந்தோஷமா, இதெல்லாம் இருந்தா தனக்கு ரொம்ப பெருமையா, இதெல்லாம் ரொம்ப சாஸ்வதம், இதெல்லாம் நிரந்தரம் நினைச்சிருந்தானா? மேனே அதிதுர்லபம் பும்சா, மக்களுக்கு ஏனோ இப்படி உண்டியே உடையே என்று அவர்கள்லாம் இதுல ஆசை வச்சுருக்கான். செல்வத்திற்கு பெயரே செல்வம் தான். இதெல்லாம் நமக்கு எவ்வளவு நாள் நிக்க போறது? நாம வறட்சியை கொண்டு வந்தோமா, இல்ல போச்சே தான் எடுத்து போக போறோமா? எடுத்து போகணும்னு ஆசைப்பட்டா தான் நம்மளால எடுத்து போக முடியுமா, அல்லது எடுத்து போனா தான் நமக்கு பிரயோஜனப்படுமா? ஒரு திருஷ்டாந்தம், ஒரே ஒரு சின்ன விஷயம் பாருங்க. நீங்க இந்த ஊர்ல நாம காசு பணம் கையில வச்சிருக்கோம். 500 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டு நம்ம கிட்ட கையில காசு இருக்கு இந்த ஊர்ல. அதை எடுத்துட்டு நாம அமெரிக்கா போறோம். அமெரிக்கால போய் அங்க ஒரு கடையில நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறோம். வாங்கிட்டு இந்த ஊர் பைசா கொடுத்தா அதை உபயோகப்படுத்திப்பானோ, அதை ஏத்துப்பானோ? ஏத்துக்க மாட்டான். அதாவது மாற்றுதல் இல்லாத ஒரு இடம். உடனே எல்லாத்துக்கும் நீங்க ஒரு வழி இருக்கு சுவாமி சொல்லாதீங்க. ஒரு திருஷ்டாந்தம், அந்த திருஷ்டாந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவ்வளவானா சுவாமி, நீங்க முயன்றால் கூட உங்களால சில பிளைட்ஸ்ல உங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸை நீங்களே எடுத்து போக முடியாது, கேரி பண்ண முடியாது. அவன் அதை ஒத்துக்க மாட்டான். இப்படி சாதாரணமா ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போறதுக்கே உங்களுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு வஸ்துக்களை நீ கொண்டு போக முடியாதுன்றச்சே, இந்த சொத்துக்கள்லாம் எடுத்துட்டு நீ மேலுலகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா, அது தவிர முக்கியமான விஷயம், நீ எந்த லோகத்திற்கு போக போறேன்றதே உனக்கு தெரியாது. நீ சொர்க்கத்துக்கு போவியா, நரகத்துக்கு போவியா, பாதாளத்துக்கு போவியா, எங்க போக போறேன்ற விஷயம் கூட தெரியாது. எங்க எடுத்து போறது, எந்த ஊருக்கு கொரியர் பண்றது, எந்த ஊருக்கு மூட்டையை கட்டி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அனுப்புறது, பிரயோஜனம் இல்லை. அம்பரீஷன் ரொம்ப கிளாரிட்டி இந்த விஷயத்த. அம்பரீஷனுக்கு மைண்ட் கம்ப்ளீட்டா செட் ஆயிருந்தது. ஓகே, எஸ், நாம இதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, நாம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுட்டான். அதனால மேனே அதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் சொப்ன சம்ஸ்துதம், சொப்னம் போலனா பாது, அப்படி கண்முழிச்சு பார்த்தா மொத்தம் மாயமா மறைஞ்சு போயிடுது. வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விஷதியத் புமான், மக்களுக்கு தமோ குணத்தினால் தான் காசு பணத்துல அதிகமானது ஒரு ஆசை. அர்த்தத்தில் ஆசா வளர ஹேது அப்படின்னு புந்தானம். அர்த்தம்னா வித்தம். வித்தத்தில் ஆசையாய், வித்தத்துல ஆசையினாலே சாத்தியத்தை தெஜிக்கின்றது சிலர். வித்தத்தில் ஆசையால் சாத்தியத்தை தெஜிக்கின்றது சிலர். சாத்தியம் எது தன்னே ஓ ஆறு காணும் பிரம்மம். அர்த்தத்தில் ஆசையினாலே அவர்கள் சத்தியத்தை விடுகிறார்கள். சத்தியம்ன்றது எது? பிரம்மம். அப்ப காசு பணத்துல ஆசை வந்துருக்குன்னா பகவத் விஷயத்துல ருச்சி போயிடும் தெரியாது. அப்ப எதுல ருச்சி வைக்கணும்? வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். மீதெல்லாம் ஓட்டான்னு சொல்லிய போல பிரயோஜனம் இல்லை. வாசுதேவே பகவதி, பகவான் வாசுதேவன் இடத்துல, தத் பக்தேஷு ச சாதுஷு பாகவதோத்தமர்கள் இடத்துல, மற்றொரு தெய்வம் உலகென்று இருப்பாருடன் உற்றிலே நுற்றலும் உந்த அடியாருக்கு அறிவை. கணபுரத்து எம்பெருமானை கைத்தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மக்கள் என்ன தவம் செய்தார்களோ, ஆழ்வார் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை சேவிக்கக்கூடிய அந்த ஊர்ல பாகவதோத்தமர் இருக்காரு, அந்த பாகவதோத்தமர்கள் வசிக்கக்கூடிய ஊரில் வசிக்கக்கூடிய மானிடர் என்ன தவம் செய்தார்களோ, அவர்கள் வசிக்கக்கூடிய ஊரில் வசிப்பவர்கள் என்ன தவம் செய்தார்களோ விஷயம். வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். மீது எல்லாம் ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. உள்ள வரப்போறதில்ல, கூட வரப்போறதில்ல, யாரும் நமக்கு சொத்து பத்து கொடுக்க போறதில்ல, யாரும் நம்மள ஆகான போறதில்ல, சந்தோஷம்னு சொல்ல போறதில்ல, சம்பாதிச்சு வச்சது போறன்னு சொல்ல போறதில்ல.
அவளுக்கு திருப்தி வரப்போறது இல்ல. அடடா இவன் சம்பாதிக்கிறானே இவன் பேர்ல தைரியம் வரப்போறதா? புத்திர பௌத்திராதிகள், முக்கியமா மனைவி எவ்வளவு நாளைக்கு ஒரு பேர்ல பிரியமா இருக்கா? ரெண்டு பேருக்கும் எவ்வளவு இருக்கிற பரியந்தம் அந்த பிரேமன்றது இருக்கவே தவிர்த்து அந்த மனைவியினுடையதான யௌவனரசியை அனுபவிப்பதற்காக ஆசைப்பட்டவன் கடைசி பரியந்தம் அந்த ரெண்டு பேருக்கும் யவ்வனம் போனால் கூட அந்த ஆசையை விட முடியாதவனாக தவியாக தவிக்கிறானே. ஈதென்னு உலகியற்கை. ஆவியே அமுதே என்று அவரவர் பனைமுறை துணையாக பாவியே உணராய் இருந்தேன் என்று சொன்னார். எதை நினைப்பானாம்? சவை மனக்கிருஷ்டபடாரவிந்தயோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோஹரேகே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே. மனசுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, மனசுல எத்தனையோ விஷயங்கள் தேடி தேடி பார்த்து நினைச்சு உட்கார்ந்து இருக்குமே. சவை மனக்கிருஷ்டபடாரவிந்தயோ. கிருஷ்ணா, வாசுதேவா, சர்வேஸ்வரா, நின் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சவை மனக்கிருஷ்ட பதாரவிந்தயோ வசாம்சி வைகுண்ட குணானுகீர்த்தனே வசாம்சி வைகுண்ட குணானுகீர்த்தனே. வார்த்தையை திறந்தாலேயே, வார்த்தையை திறந்தா எத்தனை இருக்கு, எத்தனை துப்பரா குழம் பேசுறாளே, குழம் துப்புறாளே, எவ்வளோ துப்புறா. அவன் துப்பச்சே. சில பேர் பேசுறது நமக்கு போன்ல இந்த பக்கம் எச்ச தெரிக்கிறது. பான்புறாக்கு வாய். நல்ல சப்தங்கள் வாயில வருதா? நல்ல சப்தங்களை பேசுறதுக்கு அவளுக்கு தோன்றதா? வாசுதேவா, சர்வேஸ்வரா, நாராயணா, அதோக்ஷகா. இப்ப என்ன ஆகும்னா நமக்குதான் பக்தி வர ஆரம்பிக்கிறது பாருங்களேன். இந்த பக்தி அங்குரிக்கிற சமயத்துல என்ன ஆகும்? இப்ப இந்த உபன்யாசங்கள்லாம் கேட்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஸ்டடி பண்ணிக்கலாம்ன்றதாக நமக்கு ஒரு ஆசை வருது, ரியலைஸ் பண்றோம். சில பேர் நிஜமாவே நாட் ஓன்லி ஜஸ்ட் லாகின் பட் லிசனிங் அப்படி வச்சுக்கோங்களேன். நேற்று சொன்ன somebody who's all just login but somebody who is really listening உண்டு. அந்த மாதிரி அவ கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது மனசுல ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. நாம கொஞ்சம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும், நாம கொஞ்சம் பகவத் தியானம் பண்ணி பார்க்கணும் நினைக்கச்சு. திடீர்னு பெருமாள் என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஒரு பரிசோதனை வைப்போம். டெஃபினெட்லி இது நிச்சயமா நமக்கு தேவை, நீங்க கவனிக்கணும். நமக்கு ஒரு சோதனை வைப்பான் பெருமாள். என்னன்னா ஏதாவது ஒன்று பண்ணுவான் பெருமாள். அப்ப இவன் அட்டடா அப்படின்னு புத்தி அதுல செலுத்த ஆரம்பிச்சான்னா அங்க பெருமாள் டே இவனுக்கு இன்னும் முதிர்ச்சி வரலடா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும்டா, இவன் ஏதோ நினைச்சானே தவிர்த்து கம்ப்ளீட்டா அதுலயே ஈடுபடுறதுக்கு விட்டுட்டான். அதனால்தான் குந்தி அழகா பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணான். விபத சந்துன சஸ்வது ஏ ரோகாஹாம யூயமேவ குரவஹான்னர் பட்டத்ரி. அப்பா நீங்கள்தான் எனக்கு ஆச்சாரியர் அப்படின்னு. பராசர பட்டருக்கு ஒரு சமயம் முதுகுல ஒரு பெரிய கட்டி வந்துட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டார் பராசர பட்டர். இந்த பட்டருக்கு இப்படி வந்துருத்தே அப்படின்னு எல்லாரும் சொன்னான். அப்பா நம்மளுடைய கர்மாக்கள் நாம் அனுபவிச்சுதான் நாபுக்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோட்டி சதைரபி. 100,000 வருஷங்கள் ஆனாலும் அவரவர்களுக்கு இருக்கக்கூடியதான கர்மாக்களை அவரவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். இதுல எஸ்கேபிசம்ன்றது சான்ஸே கிடையாது. ஆகையால இவர் பட்டர் ஏதோ கொஞ்சம் அதை அனுபவிச்சுருக்கார். அப்போ ஒருத்தர் சொன்னார், என்ன சுவாமிங்க எனக்கு இவர் ஒரு ஆச்சாரியன். யார? அந்த முதுகுல வந்திருக்கிற கட்டிய. முதுகுல வந்திருக்கிற கட்டி உனக்கு எப்படி ஆச்சாரியன் ஆகும்? வேற ஒண்ணும் இல்லடா, கொஞ்ச நாள் நடுவில் பெருமான நினைக்காமலே நான் ஏதோ காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சௌக்கியமா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மனசுல பரமாத்மா தியானம் வராது. துளசி பார்த்தபோது துக்குமே சுமிரன் கர்கே. துக்குமே சுமிரன், துக்கம் வந்தா தான் ஸ்மரன் பண்றோம். சுக்குமே கோயின, யாருமே சுகம் வரைச்சே பெருமான தியானம் பண்றது, பெருமான தியானிப்பதற்கு யோசிப்பது இல்லை. அப்ப இந்த கட்டி வந்ததுனால ஹே ரோகாஹாம யூயமே குருஹா, எனக்கு இந்த வாத ரோகம் வந்ததுனால தான் என்ன குருவாயூரப்பனை குறித்து நான் இந்த ஸ்தோத்திரத்தையே பண்றேன். இல்லைன்னா நான் ஏன் பண்ண போறேன்? ஃப்ரஸ்ட்ரேஷன் வரைச்சே நமக்கு பகவத் சிந்தனை ஏற்படுறதுடைய காரணம் அதுதான். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும் தெரியுமா? இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது நம்முடைய மனைவி நம்மளை உதாசீனம் பண்றா, நம்ம புத்திர போத்திராதிகள் உதாசீனம் பண்றா, பந்துக்கள் உதாசீனம் பண்றா, நான் எதை தொட்டாலும் வணங்க மாட்டேன் சுவாமி, எல்லாம் ஃபெயிலியர், எங்க பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு, நான் மட்டும் ஏன் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னச்சே, டேய் உனக்கு பெருமாள் ஏதோ இண்டிகேட் பண்றாரா? அவரை நீ நினைச்சுக்கிறதுக்கு பெருமாள் இப்போ உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைல் பண்ணி கொடுக்குறாரா? நீ ஃபுல் இன்வால்மெண்டோட அதுல கம்ப்ளீட்டா ஒன்ன
அதுல இணைத்துக் கொள்கிறாயா இல்லையா பார் அப்படின்றதாக அந்த இடத்துல நம்முடைய விவேகம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும். அத்தகைய ஒரு மனோநிலையை அந்த மனோபாவம்ன்றது நமக்கு சித்திக்கணும். மனசுடைய பிரயோஜனமே பகவத் சிந்தனம் தான் நினைச்சவன் அம்பரீஷன். சவை மனக்கிருஷ்டபதாரவிந்தயோ வாசாம்சி வைகுண்ட குணானுகீர்த்தனே கரௌ ஹரே மந்திரமார்ஜனாதிஷு. கைகள்னால என்ன? நான் போய் பெருமாளை திருவாராதனம் பண்ணக்கூடாது, நான் போய் பெருமாளை ஏன் தொடக்கூடாது, நான் ஏன் அந்த மடப்பள்ளியில போய் கைங்கரியம் பண்ணக்கூடாது? கைங்கரியம்னா மடப்பள்ளியில போய் தலிக்க பண்றதுதான் கைங்கரியமா? பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றதுதான் கைங்கரியமா? பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுதான் கைங்கரியமா? இல்லையே. இன்னைக்கு கூட பூரி ஜெகநாதர் தேரோட்டத்தும் பொழுது பாருங்களேன், பூரி ஜெகநாதருடைய ரதோத்சவத்தும் பொழுது நம்ம பார்க்கலாம், மகாராஜா முன்னாடி வந்து அந்த தரையை பெருக்குவர். கரௌ ஹரேகே மந்திர மார்ஜனாதிஷு. சக்கரவர்த்தியான அம்பரீஷன் தன்னுடைய பெண்டாட்டி பசங்களாம் ஆச்சுன்னு கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போனா ராஜா அவரை விடுன்னு விஐபி தரிசனம் அத்தனை பேரும் பிளாக் பண்ணுங்க, தர்ம தரிசனத்தெல்லாம் பிளாக் பண்ணுங்க, இது அதர்ம தரிசனம், யாரும் சேவிக்கூடாது, ராஜா தான் சேவிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ராஜாவுக்கு விட்டானார். அவன் பாட்டுக்கு போவான். பெருமாளுக்கு புஷ்பம் பழம் எல்லா இடத்துல பக்கத்தட்டெல்லாம் எடுத்து போவான். பெருமாளெல்லாம் நான் சேவிச்சு எல்லாம் சேவிச்சு மங்களாசாசனம் அப்படின்ற அளவு அந்த மாதிரி பெருமாளெல்லாம் சேவிச்சு அவருக்கு நிவேதனம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு தொடப்பத்தை எடுத்து கோவில பெருக்குவான். யாரு? ராஜா. யாரு ஸ்வீப்பர் வந்து இந்த இடத்த பெருக்குங்க. நம்ம அப்படிதான் பண்றோம். இந்த கோவில குப்பையா வச்சிருக்கா சார். யார் வச்சிருந்தா கோவில குப்பையா? குப்பை போடுறது நாம. கோவில குப்பையா வச்சுக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் நான் இப்ப கேட்கிறேன், ஒரு நாள் காஞ்சிபுரத்துக்கோ திருவள்ளூருக்கோ இல்ல ஸ்ரீபெரும்புதூருக்கோ எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போய் ஒரு தொடப்பத்தை எடுத்து அந்த கோவிலை நாம பெருக்கி இருக்கோமா? ஏன் இந்த காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது? என்ன பெரிய பாகவத நிஷ்டை நமக்கு வந்துருத்து? வெறும் உபன்யாசம் கேட்கிறோம் ஆகான்றோம் அப்படின்றோமே தவிர்த்து நாம என்ன பண்றோம்? அடியன் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. கோழியாதான் சுவாமி பெருமாளை சேவிச்சுட்டு வந்து இப்ப மாதிரி குப்பையெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் அந்த காகிதம்லாம் கிடையாது, பேப்பர்ஸ்லாம் கிடையாது, இப்ப எல்லாம் இங்கே பிளாஸ்டிக் எடுத்து அங்க எதனா பெருமாள் சந்தையில் கொஞ்சம் அந்த பக்கம் என்ன குப்பை இருந்ததுன்னா சத்தையெல்லாம் இருந்ததுன்னா அந்த சத்த குப்பையெல்லாம் இருந்ததுன்னா அப்படி காஷாயத்தில் எடுத்துட்டு வந்து வெளியில வந்து கொட்டுவாங்க அந்த சுவாமி. தான் அந்த பெருமாளுடைய ஆலயத்தை தான் சுத்தமா வச்சுக்கணும்னு கோழியான சுவாமி தான் அந்த கைங்கரியத்தை பண்ணுவாராம். நாம என்ன பண்றோம்? அம்பரீஷ சரித்திரம் கேட்கிறோம் சுவாமி. துவாரசி பாரணையினுடைய பெருமையை கூட தெரிஞ்சுட்டோம். ஆனா அவன் பண்ண கைங்கரியம் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி கோவிலுக்கு போய் ஒருத்தர் ஒரு மாமி அப்படிதான் பண்ணான். நான் கோலம் பண்ணும் போடுங்க என்ன தொடப்பம் எங்க இருக்கு, ஜலம் எங்க இருக்கு, அதுக்கப்புறம் தொடக்கத்துக்கு துணி எங்க இருக்கு. இதெல்லாம் நீ கோலம் போடணும், நீ கொண்டு வரணும், இதை நீ கொண்டு வரணும். தேவர் இருக்கு அருளப்பாடு அப்படின்னு சொல்லி ஒன்றுத்துக்கும் அருளப்பாடு சொல்லி கையா சமர்ப்பிக்க முடியும். நமக்கெல்லாம் இன்னும் கைங்கரியத்தினுடையதான ப்ராசஸே புரியவே இல்லை சுவாமி. நாம ஸ்டில் தட் வி ஆர் இன் ஈகோ ஈவன் ஃபார் கைங்கரியம். ஐ ஆம் டூயிங் கைங்கரியம்ன்றது நமக்கு இப்போ ஒரு ஈகோவா எடுத்து. அதனால்தான் லக்ஷ்மணன் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னா நான் பண்றேன்னா எப்ப தூங்க சேவை சரி முழிச்சதுக்கு சேவை சரிங்க. பெருமாள் முழிச்சதுக்கு சீத்தையை ராவணன் தூக்கி போனான், லக்ஷ்மணன் கைங்கரியத்துல கோட்டை விட்டான். பெருமாள் தூங்கிட்டு காக்காசுரன் வந்து சீத்தையினுடைய திருமார்பை தீண்டினான், லக்ஷ்மணன் கைங்கரியத்துல கோட்டை விட்டான். அகம் வந்தது, கைங்கரியம் கோட்டையாச்சு. அம்பரீஷ சரித்திரத்தை கேட்டா அடுத்த நாள் என்ன பண்ணணும்? எல்லாரும் தொடப்பத்தை தூக்கிட்டு கோவிலுக்கு போகணும். அப்ப இனிமே பெருமாளுக்கு பழம் புஷ்பம் துளசி சந்தனம் எது வருதும் போக வேண்டாமா? அப்படி அர்த்தம் பண்ணாதீங்க. இதெல்லாம் கூட நாம கைங்கரியமா நினைச்சிட்டு பண்ணணும். யாரோ ஒருத்தர் தொலைக்கிறோம், ஒரு மட்டத்துல வந்து சாப்பிட்டோம்னு சொன்னா உடனே எழுந்து கையெல்லாம் அலமிண்டு அந்த இலைகள்லாம் எடுத்துட்டு நல்லா சாணியை போட்டு எச்ச புரட்டி அதெல்லாம் பண்ண வேண்டாமா? ஒரு பதிகாரம் நடக்கிறதுனா நம்மளால முடிந்த அளவுக்கு உள்ள போய் கரிகாய்கள்லாம் திருத்தி கொடுத்து நம்ம ஒரு கைங்கரியத்தில் நம்மளை ஈடுபடுத்திக்க வேண்டாமா? எனக்கு சாதம் வரல, எனக்கு குழம்பு வரல, எனக்கு மோர் வரல, எனக்கு கேசரி வரல, சக்கரை பொங்கல் வரல, சக்கரை பொங்கல்ல 3 முந்திரி பருப்புக்கு மேல வரல, இதை சொல்றோமே தவிர்த்து நம்ம என்ன ஒரு பண்றோம்? அவளுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. யாரால எந்த கைங்கரியம் பண்ண முடியுமோ அவ அந்த கைங்கரியத்தை கன்ஃபார்ம்டா பண்ணணும். வெறுமா நான் தீர்த்தத்துக்கு சடாரி இதான் போய் நிப்பா அப்படி கம்பீரமா போய் நிப்பேன்னா அதெல்லாம் சரி கிடையாது, அது நியாயம் இல்லை. இங்க பாருங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன். அதை ஏத்துக்காது உங்க பக்கம். இஃப் யூ டிஸ்லைக் ஜஸ்ட் இக்னோர். ஆனா இதை நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா இன்னைக்கு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது. மற்றவர்கள் ஏன் சொல்லல அது எனக்கு தெரியாது. மற்றவர்கள் ஏன் சொல்லலன்றதை பத்தி நான் கவலைப்பட முடியாது. நான் பார்க்கிறேன் இதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மாதிரி யாருமே இந்த கைங்கரிய துணிதல ஒரு கைங்கரியம்னா என்ன? பெருமாளுக்கு ரத்ராங்கி சமர்ப்பிக்கிறது தான் கைங்கரியம்.
பெருமாளுக்கு பெரிய மண்டபம் தங்கத்துல கட்டுறதுதான் கைங்கரியம் அப்படின்னு நினைச்சிருந்தா இதெல்லாம் கைங்கரியத்துல சேராதா? ஸ்ரீபாஷ்யக்காரர் 5 விதமான கட்டளைகள் சொல்லும்போது அழகிடுதல் அர்த்தம், ஸ்வீப்பிங் அப்படின்னு அர்த்தம். தப்புன்னு இருக்கு. பெருமாள் சன்னதி இது ஆத்துலையும் தான் நான் சொல்றேன். பல பேர் ஆத்துல நான் பார்க்கிறேன், மோடையை சுத்தமா வச்சுப்பா, பெருமாள் சந்தை கீழே அந்த மாவெல்லாம் கீழே கொட்டி எண்ணெயை கொட்டி அது கீழே குழப்பம் பிசு பிசுன்னு இருக்கும். அதை துடைக்க வேண்டாமா? அதை சுத்தம் பண்ண வேண்டாமா? மேல சுத்தம் பண்ணிட்டா பெருமாள் திருவடிக்கு கீழே அந்த மண்டபத்துக்கு கீழே அப்படியே அழுக்கு இருந்தா பரவாயில்லையா? சில இல்லங்கள்லயே நான் பார்க்கிறேன், கிரகங்களே பார்க்கிறேன், அந்த பெருமாள் சன்னதி தொடன குழ எருமை கண்ணு போட்ட இடம் மாதிரி தொடச்சு வைப்பான். பளிச்சுருக்கும், சுத்தமா இருக்கணும். சுவாமி ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம்னா 4 நாளைக்கு ஒரு தடவை ஆசிட் போட்டு கிளீன் பண்றோம். அதை சினிமாவில் காமிக்கலாம், டிவியில காமிக்கலாம், பாத்ரூம் எப்படி பளிச்சுட்டு இருக்குன்னு. பெருமாள் சந்தையை பளிச்சுன்னு வச்சுக்க வேண்டாமா? அதை சுத்தமா வச்சுக்க வேண்டாமா? அதை ஒட்டடை கிட்ட தூசு தும்பு இல்லாம பட்டி பளிச்சுன்னு வச்சுக்க வேண்டாமா? இதுதான் பயன் நினைச்சுட்டாங்க. நான் ஒருத்தருக்கு பெருமை என்னது, தன்னுடைய டாய்லெட்டை தானே கிளீன் பண்ணிக்கிறார் அவர் அப்படின்ட்டு. அதுக்கு பெரிய தேச தலைவர்கள் எல்லாம் எடுப்பார் அவர் எக்ஸாம்பிளுக்கு. பெருமாள் சன்னதி சுத்தமா வச்சியா? அங்க போய் கோவில்ல போய் ஒரு கைங்கரியம் பண்ணிங்க. அதுக்கோசரம் நான் மடப்பள்ளி கைங்கரி தான் பண்ணுவேன், பிரச்சார கைங்கரி தான் பண்ணுவேன், அர்ச்சக கைங்கரி தான் பண்ணுவேன் அவசியம் இல்லை. எந்த கைங்கரி வேணா பண்ணலாம். சவைவன கிருஷ்டபதா அரவிந்தயோஹோ வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே கரௌ ஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தரிசனே திருஷோ. கண் படைத்த பையன் என்னாவதே? ஆண்ட்ராய்டு போனில் அனுதினமும் மூழ்கி கிடப்பதே. வெத்தலையை வச்சுட்டு அந்த காலத்துல பார்த்துட்டு இந்த வெத்தலையில சுண்ணாம்பு தடவி தடவி வயதா போட்டுவோம். அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஸ்வைப்பிங். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டா தெரியுமா? அம்மங்குஷ்டாபியாம் நமஹாம் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு இந்த விரலுக்கு அங்குஷ்டான்னு பேரு, இந்த விரலுக்கு தர்ஜனின்னு பேரு. தர்ஜனின்னு அர்த்தம். அப்படி மிரட்டுறோமோ இல்லையோ அதுக்கோசரம் வச்சுட்டு இருக்கோம் தர்ஜனி. துவாரபாலகால அப்படி கை வச்சுட்டு இருப்பாள் தர்ஜனி அப்படின்னு. அந்த மாதிரி இது என்ன பண்றது இல்லையோ, இது ஸ்வைப்பிங் அப்படின்னு பேர் வச்சு. தர்ஜனி பேர் மாதிரி ஸ்வைப்னு பேர் வந்து ஏன்னா இப்படிதான் ஸ்வைப் பண்ணிருக்கணும். இந்த வெட்டலையில சுண்ணாம்பு தடவுற மாதிரி. கண் படைத்த பயன் முகுந்தலிங்காலய தரிசனே திருஷோ. எம்பெருமானுடைய சின்னங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆலயங்களை சேவிப்பதுதான் தன்னுடைய கண் படைத்த பயன் என்று நினைத்தான். தத்ருத்ய காத்ர ஸ்பர்ஷ அங்க சங்கமம். தத்ருத்ய காத்ர அந்த பகவத் பக்தர்கள் பிருத்தியர்கள் இருக்காரு, அவர்களுடைய காத்திரம்னு அர்த்தம் அவருடைய திருமேனி. அந்த திருமேனியோட சம்பந்தம் அதை கட்டிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரேம பாவத்தினால அப்படியே கட்டிக்கிறது. வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பணமே பூவின்னு ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீவைஷ்ணவனை பார்த்தா அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்கத்தக்கவன்ற மாதிரி விழுந்து சேவிக்கணுமா, அவன் கூட சேர்ந்துக்கணுமா, கட்டிக்கணுமா. கிராணஞ்ச தற்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியா ரசனாம் ததர்ப்பிதே. பெருமானுடைய திருவடி தாமரைகளின் மனம், அவனுடைய திருவடியில் சமர்ப்பிக்கக்கூடிய துளசியினுடைய மனம், அந்த துளசியினுடைய மனம் பிளஸ் துளசியினுடைய ருச்சி, அதுவும் பார்த்திருக்கேன். இந்த கோவில்கள்ல கொட்டு கொண்டு கொட்டுறா, துளசியை கொட்டு கொண்டு கொட்டுறா. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், துளசியை கடையில வாங்காதீங்கோ. 2 தளம் துளசி உங்களுடைய ஆண்கள்ல இருந்ததுன்னா அதை பெருமாளுக்கு சேவிக்க போறோம்னா காலத்தால் எப்ப சுத்தமா துளசியை நாம கிரகிக்கிறோமோ, அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கு, சில காலங்கள் இருக்கு, சில நியமங்கள் இருக்கு சொல்லியிருக்கணும் இல்லையோ, அந்த பிரகாரம் அந்த துளசியை கிரகித்து 2 தளத்தை கொண்டு போய் பெருமாள் இடத்துல சமர்ப்பிங்க போறோம். துலாபார கதையில பார்க்கலையா? நாற்றத்துழாய் மணி நாராயணன் இவ்வளவு பெரிய துளசி மாலையை கொண்டு சமர்ப்பிச்சாதான் பெருமாள் ஏற்றுப்பேன்றாரா? அது அப்படி ஒரு மாலை சமர்ப்பிக்கணும்னா உங்க ஆத்துல பறித்த துளசியை கொண்டு அந்த மாலையை கட்டணும், இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. சரி, அந்த துளசியை நிறைய நமக்கு எடுத்து பிச்சு கொடுத்துடுறான். ஆமா, வேற என்ன பண்ணுவா? அந்த துளசி அவ்வளவு கூடக்கூடிய துளசி இருந்தா அர்ச்சகாதான் என்ன பண்ணுவோம்? எவ்வளவுதான் அர்ச்சக்கிறது, கையில காலில் போட்டு மெரிச்சு அது ஒரு மாதிரி குழ அந்த இடம் ஆயிடும். அந்த துளசி கொடுக்குறான், வாங்கிக்கிறோம். வாங்கினா அந்த பிராகாரத்தை வள வச்சே உங்களுக்கு தான் கோபமா வரும். நான் இந்த மாதிரிலாம் சொல்றதை பண்றதை பார்த்துட்டு நாம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு இந்த மனுஷன் நம்மளை பத்தி சொல்லிட்டே இருக்கானுங்க. இதான் சுவாமி இது ஆடு மாடுகள் தலைமையிற மாதிரி நம்ம மேயலாமா சுவாமி? அது தப்பு இல்லையா? அது நியாயமா சுவாமி?
துளசிய பெருமாளுடைய துளசிய எப்படி உபயோகப்படுத்தணும்? இது என்னமோ அசப்படுற மாதிரி பெருச்சு வேடிக்கை பார்த்தா அதை பிச்சு பிச்சு எடுக்கச்சு. ஐயோ, துளசி தளத்தை பிப்பிக்கலாமா? கிராணம் சதத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளஸ்யா ரசனாம் ததர்ப்பிதே பாதௌஹரேஹ க்ஷேத்திர பதானுசர்ப்பணே சிரோ ரிஷிகேஷ பதாபிவந்தனே காமம் சதாஸ்யேன து காமகாம்யயா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதிஹி. காலால பெருமாளுடைய ஆலயங்களுக்கு செல்லணும்னு ஆசையாம். அந்த ஆலயங்களுக்கு பல திவிதேசங்களுக்கு யாத்திரை சென்று அந்த பெருமாள் அங்கெல்லாம் சேவிப்பானாம். சிரோ ரிஷிகேஷ பதாபிவந்தனே, பெருமாள் ஆலயத்தையோ கோபுரத்தையோ தூரத்திலிருந்து பார்த்துட்டானா, பெருமாளை சேவிச்சான்னா, பாகவதோத்தமர்களை பார்த்தான்னா அப்படியே சிரோபிவந்தனே அப்படி விழுந்து செய்வாங்க. அப்படின்னு பெருச்சாளி வரலாம் சத்தப்பட மாட்டான். இது என்ன பஞ்சராத்திரத்தில் சொல்றா, வைகானத்துல சொல்றா, இல்ல யாரா ஆச்சாரிய புருஷால ஆன்மீகத்தில் சொல்றாளா தெரியல. சிரோ ரிஷிகேஷ பதாபிவந்தனே, சிரஸ்னால அப்படி அப்படி நமோ நமஹா நமோ நமஹான் பெருமாள் ரிஷிகேஷனுடைய பதாபிவந்தனே திருவடியில தலை சாய்த்து காமம் சதாஸ்யே நது காமகாம்யயா, கேவலம் இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போலே அவன் வைஷயிக விஷயங்களில் ஆசைப்படவில்லை. பரந்தோ யதோத்தம காமம் தாஸ்யே, தாஸ்யத்தில் தான் அவனுக்கு காமம், தாஸ்யத்தில் தான் அவனுக்கு ஆசை. யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதிஹி சம்சிருஜரே எதிச தாசஜனஸ்ததின்னு சொன்னார். உன்னுடைய அடியார்களுடன் அந்த அடியார்கள் குழாங்களுடன் கூடி கழிப்பது என்று குரோ என்பதாக அவர்களோடு சேர்ந்து இருப்பதற்குத்தான் ஆசைப்பட்டான். பெரிய சக்கரவர்த்தியா இருந்தான். அடிக்கடி பார்ட்டிக்கு போல கெட் டுகெதர் வைக்கல, நியூ இயர் அப்படின்னா கத்தல நியூ இயர்ல வச்சுண்டு விருந்துகள் கேளிக்கைகள் பொழுதுபோக்குகள் ஆடைகள் ஆபரணங்கள் அரங்கேற்றங்கள் ஆட்டங்கள் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் எதுலேயும் அவனுக்கு ஆசை இல்லை. அதெல்லாம் பண்ணினால்தான் இப்ப ஆசை, அதெல்லாம் பண்ணினால்தான் நம்ம சொசைட்டியில் இருக்கோம் இல்லையா. தாண்டியா மாண்டியா தான் டான்ஸ் ஆடினால்தான் நம்மள இந்த ஏரியாலேயே மதிப்பா அப்படின்றதுலாம் நமக்கு வந்துடுச்சு. இப்ப இன்னைக்கு வேற வழி இல்லை நம்மளால. நான் அது தோஷமா சொல்லல, அவன் சொல்லிட்டான் ஐம் சாரி, எனக்கு நீங்க ஏதோ பண்ணிக்கோங்க, எனக்கு அவசியம் இல்லை. நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு உயவேன் உய்ந்தவரோடு அல்லால் வியவேன் திருமாலை அல்லது தெய்வம் ஒன்று ஏத்தேன் வருமா என் மேல் வினை. ஆழ்வார் கேட்பார், திருமாலை அல்லது தெய்வம் ஒன்று ஏத்தேன் வருமா என் மேல் வினை. சுவாமி சொசைட்டிக்கோசரம் இன்னைக்கு நாம் இந்த சொசைட்டிக்காக பண்ணின்றதான காம்ப்ரமைஸ்னால என்ன எடுத்து அப்படி கேட்டா சனாதனத்தை விட்டுட்டோம். வேற ஒன்றும் இல்லை, சொசைட்டிக்கோசரம் அட்ஜஸ்ட் பண்றதா நினைச்சது அவன் அப்படி தர்மத்தை கம்ப்ளீட்டா தியாகம் பண்ணிட்டோம். இதுதான் உண்மை. இப்படியே இருக்கக்கூடியவன் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க சுவாமி. இன்னைக்கு ஒரு பெரிய மெசேஜ் வருது, நான் பல தடவை சொல்லிருக்கேன் இந்த உபன்யாசத்துல, திருப்பி இன்னைக்கு வலியுறுத்த வேண்டியதான் ஒரு விஷயம் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், எப்பொழுதும் பகவத் சிந்தா பராயணனா இருக்கான். அப்ப அதுக்கோசரம் ராஜாங்க காரியத்தை விட்டுட்டானா? 7 லோகம், அதாவது சமுத்திரம் வரையிலும் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த லோகத்தை அவன் பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான். ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ராஜாவுக்கு 24/7 இஸ் நாட் மோர் தென் எனஃப். 24 மணி நேரம் ஒரு அரசனுக்கு போறவே போராது. ஏன்? எவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஒரு அரசாங்கம்னா எவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பிரச்சனை, ஒவ்வொரு மண்டலத்தினுடையதான பிரச்சனை, எல்லைப்புறத்தில் வரக்கூடியதான பிரச்சனை, எக்கானமி பிரச்சனை, எவ்வளவு எதிர்பாராத பிரச்சனைகள் எப்படி இருக்கும். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இந்த டென்ஷன்ல நாம என்ன பண்றோம், கர்மா விட்டுட்டோம். நமக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனையோ 2 பிரச்சனையோ, ஆனா நம்ம ஈஸியா என்ன பண்றோம், சார் இப்பெல்லாம் எப்படி சார் சந்தியானம் பண்ண முடியும், நீங்க ஏகாதசி துவாதசிலாம் எங்களெல்லாம் கம்பல் பண்ணாதீங்க சார். நானே என்ன பண்ணுவேன், ஐ எம் இன் டிரைவிங் அப்படின்னு கார்ல ஏறி உட்கார்ந்து போய் அவங்க உபன்யாசத்தை ஆன் பண்ணுவேன். வேற என்ன சார் பண்றது, நானே ஹவுக்கான நீங்க சொல்லச்சே புரியுது எனக்கு, பட் வி ஆர் அனேபிள் டு பிராக்டிஸ் இட் அப்படின்னு நம்ம ஈஸியா தோலை குளிக்கிட்டு போயிடுவோம். இப்படி 24/7 இஸ் நாட் மோர் தென் எனஃப் ஃபார் ஹிம் அப்படின்னு அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு பிராக்டிக்கல் எப்படி வந்தது. இது ராமனை பத்தியோ இல்ல கிருஷ்ணனை பத்தியோ இல்ல நரசிம்மனை பத்தியோ வாமனனை பத்தியோ சொல்லல. ஏன் தெரியுமா, அவளை பத்தி பேசலாம் சார், அவள்லாம் பெருமாள், நம்மளால முடியுமா அப்படின்னு தூக்கிட்டு போட்டு போயிடுவோம். இவன்லாம் ஜெனரல் ஹியூமன் லைக் அஸ். That is the only difference. He is the emperor, we are the citizen. That is the only difference between us. வேற ஒண்ணுமே இல்லை. அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், இதான் விஷயம், வேற கிடையாது. எப்படி முடிஞ்சது,
How it is possible for them? That is the question. That is the inspiration. அம்பரீஷனுடைய தானே இந்த பெரிய கதையை பத்தி நாம கேட்கும் பொழுது அவருக்கு உபாசன சித்தி ஏற்பட்டது, அவருக்கு சுதர்சன சக்கரம் வந்தது. அந்த சுதர்சன சக்கரம் சொன்னா, அவர் சொன்ன சுதர்சன ஸ்தோத்திரம் சொன்னா, எனக்கு பூத பிரேத பிசாச டாகினி மோகினி ரேவதி முதலான துஷ்ட கிரகங்களினாலே ஏற்படக்கூடியதான பய நிவர்த்தி ஆகும். அப்படின்னு அந்த பலஸ்ருதி என்பது நமக்கு மெயின் போக்கஸ்டா இருக்கே தவிர்த்து இவருடைய கேரக்டரைசேஷன், த லைஃப் பிராக்டிஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது நமக்கு இன்ஸ்பிரேஷனா மனசுல பதியது இல்லை. இப்ப நாம we are concentrating on the ஸ்துதி. Of course that ஸ்துதி is greatest ஸ்துதி. சுதர்சன ஆழ்வாருடைய பெரிய அனுகிரகத்தை, பரமானுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஸ்துதி தான் அது. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. நமக்கு எந்த விதமான பயமோ அல்லது மனக்குழப்பம் ஏற்பட்டதுன்னா அந்த சுதர்சன ஸ்துதியை நாம சொன்னோம்னா, ஸ்தோத்திரத்தை சொன்னோம்னா நமக்கு அது பலன் கொடுக்கும். எஸ், ஐ ஃபுல்லி அக்ரி, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் இங்க நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எங்க பார்க்கணும்? அம்பரீஷா இஸ் த எக்ஸாம்பிள். நமக்கு அம்பானி இஸ் த ரோல் மாடல் ஃபார் அஸ் அப்படின்னு வச்சிருக்கோமே தவிர்த்து வை தட் வி ஆர் நாட் பிலாங்ஸ் டு அம்பரீஷா. Is this Ambani superior than that of the Ambarisha? Yes, yes. Please adapt Ambarisha as your role model. Then you will become as Ambani automatically. Ama Ambarisha நீங்க ரோல் மாடலா வச்சிட்டேன்னு சொன்னா நிச்சயமா நீங்க ஒரு நாளைக்கு அம்பானி ஆயிட முடியும். பட் அம்பானியை நீங்க ரோல் மாடலா வச்சிட்டீங்கன்னா என்னைக்குமே உங்களால் அம்பரீஷனா வர முடியாது. ரொம்ப கஷ்டம் உன்னுடைய உபன்யாசத்தை ஃபாலோ பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்துல 30 வருஷமா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம் இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு more than 50 to 100 டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். more than 50 to 100 டைம்ஸ் அவ்வளவுதான். அதனால நடுவில் தனித்தனி டாபிக்ல எப்படி சொல்றது அப்படி சொல்றதுலாம் சொல்லி எடுத்து அதனோட ஆழ்வாருடைய பாசனங்கள், பல லாங்குவேஜ் விஷயங்கள் எடுத்து சொல்றது இப்படிலாம் சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்டிருக்கா. நம்ம மல்லேஸ்வரம் தேசிய சபால பாகவதம் முழுக்க 12 ஸ்கந்தமும் 7 வருஷம் கண்டினியூஸா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணம் ஃபுல்லா ஒரு ஆவர்த்தி சொல்லியிருக்கேன். அதான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு மெயினான விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும்னு அடியேன் சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணுமில்லை, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்களும் ஆஹா ரொம்ப சந்தோஷம், ஏபிஎன் சுவாமி மாதிரி இந்த ஸ்லோகம் சொல்றவா யாரு கிடையாதுன்னு நீங்களும் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுவேன். அது இல்லை, தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். நமக்கு இன்னும் மைண்ட் கரப்ஷன் நம்ம இன்னும் வெளில வரல, நமக்கு புரியுறது. ஆனா வெளியில வரத்துக்கு நம்ம இன்னும் தயக்கம் 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 நம்ம அது உள்ளே உட்கார்ந்து உழன்று இருக்கிறோம். அதுதான் கஷ்டமா இருக்கு. ஏவம் சதா கர்ம கலாபமாத்மனः பரேதி யஜ்ஞே பகவத்யதோக்ஷதே சர்வாத்மபாவம் விததன் மஹீமிமாம் தன்னிஷ்ட விப்ராபிஹிதஸ்ஸசாஸஹ ஈஜே அஸ்வமேதைஹி அதியஜ்ஞம் ஈஸ்வரம். யாகங்கள், யஜ்ஞங்களினாலே பரமாத்மாவை ஆராதித்திருக்கிறான் அம்பரீஷன். மகாவிபூத்தியோபசிதாங்க தட்சிணைஹி, நிறைய தட்சிணை கொடுப்பான். யாகம் முடிஞ்சதுன்னா அந்த யாகத்துல கலந்துட்டு வாழ்க்கை நிறைய தட்சிணை கொடுக்கிறான். ததைஹி வசிஷ்ட அசித கௌதமாதிபிஹி தன்வன்யபிஸ்ரோதமசௌ சரஸ்வதீம். நிறைய தட்சிணை கொடுத்தான். வசிஷ்டர், அசிதர், கௌதமர் முதலான மகர்ஷிகளாலே அனுமதிக்கப்பட்டு சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு பெரிய யாகங்கள் செய்து அவபிருத்த ஸ்தானம் செய்தான். 60 கோடி பசுக்களை தானம் செய்தான். ஒருத்தருக்கும் குறையே இல்லை. அத்தனை பேருக்கும் வேண்டியதெல்லாம் வாரி 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 கொடுத்தான். இவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான இப்ப ஏற்பட்ட ஒரு நிஷ்டையை பார்த்து உலகமே ஆசைப்பட்டது, ஆச்சரியப்பட்டது. கர்மயோகத்தை விடாத ஞான நிஷ்டையில் இருந்தவனாக பக்தி யோகத்தினாலே பகவானை ஆராதிப்பதற்கு தலைப்பட்டவன் அம்பரீஷன். ஆகையால் தான் பகவத்கீதை கர்மணேவகி சம்சித்தியம் ஆஸ்திதாக ஜனகாதயான அந்த காதையை எடுத்த வாண்டான தாயே தந்தையே தாரமே நடுவில் வச்ச தாரமே கிளை மக்களே என்று நோயே பட்டொழில்தேன் கிரகேஷு தாரேஷு. 4-5 வீடு வச்சிருந்தாலும் கஷ்டமா இருக்கு. ஒரு மனைவிய
அவள் பேர்ல நாம நேசம் வைத்தாலும் அந்த மனைவிக்கு நம்ம இடத்துல நேசம் இல்லைன்னு நினைக்கும் பொழுது மனசு வலிக்கிறது. அல்லது அந்த மனைவிக்கு பர்த்தா தன்னிடத்துல நேசமா இல்லையே அப்படின்னு நினைச்சா அவளுக்கு மனசு வருத்தமா இருக்கு. வீடுகள் இருந்து என்ன பிரயோஜனம், வாசல்கள் இருந்து என்ன பிரயோஜனம் என்று அவளும் நினைக்கலாம். இது ரெண்டு பேருக்கும் தான், புருஷன் நினைச்சுக்கவே வேண்டாம் நீங்க. இது எதை சொன்னாலும் ரெண்டு பக்கம் உண்டு. இது கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு திபோத்தமஸ்யந்தனவாஜிபத்திஷு அக்ஷய்ய ரத்னாபரணாயுதாதிவிஷு அனந்த கோஷேஷு அகரோத் அசம்மதியு. போதும் என்றவனமே பொன் செய்யும் மருந்து. சுதேஷு பந்துஷு, பிள்ளைகள், சப்பா உங்க காரியத்தை நீங்க பாத்துக்கோங்கப்பா, நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், இந்த ராஜ்யம் எனக்கு அப்புறம் உங்களுக்கு தான் வரப்போறது, இப்ப என்ன ஒன்றும் பெருசா இந்த ராஜ்யத்தினால ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. ஆனா இதுவும் பகவானுக்கு திருவாராதன ஒரு கர்மயோகத்தினால இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணியிருக்கனே தவிர்த்து வேற ஒன்றும் என்னுடைய உத்தேசம் இல்லடாப்பா. தாராளமா நீங்க என்ன பண்ணணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க அப்படின்ட்டான். கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு திபோத்தமஸ்யந்தனவாஜிபத்திஷு. எனக்கு இந்த கலர் ஷர்ட் பிடிக்கும், நான் காட்டுக்கு போச்சே கூட இந்த ஷர்ட் மட்டும் எடுத்து போவேன், இந்த வேஷ்டி மட்டும் எடுத்து போவேன். எனக்கு ஆசையான வண்டி இது, இந்த வண்டி ஓடலா கூட பரவாயில்ல, இன்ஜின் ரிப்பேர் ஆனா கூட பரவாயில்ல, எனக்கு லக்கி வண்டி இது, ஆனா இந்த வண்டி அப்படியே வீட்டிலேயே இருக்கட்டும். இந்த குதிரை எனக்கு ரொம்ப நாள் இந்த குதிரை உழைச்சது என்கிட்ட, அது கடைசி வரை அந்த குதிரையை நான் பராமரிக்கணும். தூக்கி போடுறதுக்கு மனசு வரல நமக்கு, இது வாண்டாம் நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதுக்கு மனசு வரல. கிழிஞ்ச துணியை வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம், கிழிஞ்ச வஸ்திரங்கள் மட்டும் இல்ல, சில வஸ்துக்களை தூக்கி போடவே மாட்டாங்க, அது அங்கேயே இருக்கும், அது பிரயோஜனம் இருக்காது. 10 வருஷம் கூட நாம அதை உபயோகப்படுத்தாம வச்சிருப்போம். ஆனா ஏன் தூக்கி போடல, என்ன அவன் ஞாபகமா வச்சிருக்கேன். அப்ப இந்த வீட்டுல எம்பெருமான் ஞாபகமா என்னடா வச்சிருக்க, ஒண்ணுமே இல்லை. இப்படி இவன் ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ விருத்தியாபிலக்ஷணம் தஸ்மாதாஹரிச்சக்கரம் பிரத்யநீக பயாவகம். இவ்வளவு ஸ்ரத்தையோட இவ்வளவு விசேஷத்தோடு இவன் பகவான் ஹரியை ஆராதித்த காரணத்தினாலே ஹரியானவன் அகமகிழ்ந்து அவனை எப்பொழுதும் ரட்சிக்கக்கூடியதாக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அவனுக்கு அனுகிரகம் செய்தான் பெறுவான். தஸ்யாதாதரிச்சக்கரம் பிரத்யநீக பயாவகம். சுதர்சனாழ்வான் கூட இருக்கான, கிட்டையாவது இருக்க முடியுமா, இல்ல சத்ருக்கள் தான் படையெடுத்து வந்துட முடியுமா? ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ விருத்தியாபிலக்ஷணம். ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ விருத்தியாபிலக்ஷணம். ஏகாந்த பக்தி யுக்தனாய் வேற எதுவும் இடத்துல இத்தனை நாள் பெருமாள் ஆராதிச்சானே, பகவான் ஆராதித்தானே, இத்தனை நாள் ஆராதித்ததற்கு பகவான் இடத்துல அவன் எதையுமே கேட்கல, எதையுமே அபேட்சிக்கல, எதை பத்தியும் கவலைப்படல, அவன் பாட்டுக்கு ஏகாந்த பக்தி பாவேன்னு இருந்திருந்தான். பார்த்தா சரி ரைட், இனிமே நம்ம ஏகாதசி விரதம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நவமி அன்னைக்கு ராத்திரி உபவாசம், தசமி அன்னைக்கு ராத்திரி உபவாசம், ஏகாதசி அன்னைக்கு சுத்தோபவாசம், துவாதசி அன்னைக்கு கார்த்தா தீர்த்தாமணி பகவதாராதனம் பண்ணி, மற்ற நாட்கள் எல்லாம் பண்ணது அர்த்தம் இல்லை. இதுக்கு பிரதானமா இதனுடைய காரியக்கிரமங்கள் சொல்றேன். பெருமாளுக்கு திருவாராதனங்கள்லாம் பண்ணி, அவருக்கு நல்ல பெருமாளுக்கு தலிகைகள்லாம் கண்டவரை பண்ணி, நிறைய பேருக்கு தானங்கள் தர்மங்கள் வஸ்திரம் அம்பரமே தண்ணீரே சோரை அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலன் நிறைய எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்து அவருடைய அனுமதி பெற்று பிராமண போஜனம் செய்து வைத்து இவனும் துவாதசியில சரியான சமயத்துக்கு பாரணை பண்ணுவான். பாராயணம் இல்லை, பாரணை. பாரணைனா ஃபீஸ்ட், the feasting after the fasting, வேற ஒன்றும் இல்லை. that is called as பாராயணம். இந்த பாரணை feast is called as பாரணை. பாராயணம்னா ஸ்டாண்டிங், அது விஷயம் வேற, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை மிஸ்டேக் பண்றீங்க, அதனால தான் சொல்றேன். ஏகாதசி விரதம் எவ்வளவு முக்கியமோ அதே சமயத்துல துவாதசி விரதம் ரொம்ப முக்கியம். அதாவது துவாதசியில சரியான சமயத்துல நமக்கு அந்த பிராணாபுத்தி பண்ணணும். நேற்று அல்ப துவாதசி நம்ம மட்டத்துல அகோபிர மடத்துல 7:25 இலை கொடுத்துட்டா, 1200 பேருக்கு மேல சாப்பிட்டுருக்கா. எப்படித்தான் தலிகை பண்ணிருப்பான், அத்தனை கணத்துல ஜலம் தூக்கி பண்ணணும், விறகு கட்டையில பண்ணணும். அது அத்தனை நிருசும்மன் தலிகை சமர்ப்பிக்கணும். நிருசும்மன் தலிகை அவன் கண்ட்ரோல பண்ணணும். அந்த நிருசும்மனுக்கு அங்க இருக்கக்கூடிய தங்க மண்டபத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமான்களுக்கும் திருவாராதனை நடக்கணும். 45 பட்ட அழகை சிங்கர்களுக்கு பாதுகாராதனை நடக்கணும். எப்பேற்பட்ட காரியக்கிரமம், என்ன மாதிரி ஒரு பிரசன்டேஷன் கவனிக்கணும் நீங்க எல்லாம். These are all the inspiring items around us. இதுதான் நமக்கு இன்ஸ்பிரேஷன்.
நம்ம ஐயா என்ன சார் கார் தலை எங்கே எழுந்துக்கிறது லைட்டாக எனக்கு இந்த திருவாராதனம் பண்ணுறேன்னா அப்படியே நாளையே போயிடுது. அது சில பேருக்கு ரொம்ப பெருமை. தான் ரொம்ப லேட்டாக திருவாராதனம் பண்ணுறேன்றதை ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருப்பான். இது என்ன லேட்டாக இருக்குது எனக்கும் தான் புரியல. ஒரு தடவை அழகிய சிங்கரே கேட்டார். ஒருத்தர் அங்கே வந்து அப்படி எனக்கு 2 மணி நேரம் ஆராதனம் பண்றேன் நான் அப்படின்னாரு. ஐஷிகர் சிரிச்சு அப்படியா என்னால அவ்வளவு நேரம் பண்ண முடியறதில்லை இந்த ரிசும்பு இருக்குன்னு. என்ன எது பெருமைப்படணும்னு கூட தெரியாம பெருமைப்பட்டு இருக்கோம். முட்டாள்தனம் நாம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லிக்கிறதா பெருமை? அந்தந்த சமயத்துல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வைதிகமா இருக்கிறதுன்னா எல்லாத்தையும் லேட்டா பண்றது தாமசமா பண்றது நினைச்சுட்டேடா. கச்சிதமா பண்றது, குயிக்கா பண்றது, அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அடுத்து 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 எடுத்து போறது. தட் இஸ் கால்ட் அஸ் வைதிகஸ்ரீ. நேற்று டிசம்பர் 31, 2021 நம்ம மடத்துல நாயகநாய பாசுரத்தன்னைக்கு அல்பத்வாரிசை 7:30 மணிக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. மோர் தென் 1200 கேதரிங் இந்த ஏர்லி மார்னிங். அதுவும் முந்தானத்தை அடிச்ச மழையில எல்லாம் ராத்திரியே வந்து படுத்து விட்டாளான்னு கூட யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஃபுல் ஜாம் பாக்குறது. எப்படி முடிச்சது, எப்படி நடக்குது, அத்தனை பேருக்கும் தலிகை பண்ணணும். அந்த மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய கைங்கரியவர்கள்லாம் எப்படித்தான் உழைச்சிருப்பான். நம்ம ரிசும்மனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான் நம்ம கைங்கரியவர்களுடைய சுறுசுறுப்பு எப்படிதான் இருக்கு யோசிச்சு பாருங்க. அத்தனை பேருக்கும் தீர்த்தம் ஐஷங்கள், அத்தனை பேருக்கு சட்டாரி, மறுபடியும் அத்தனை பேருக்கும் ஸ்ரீபார தீர்த்தம். இதெல்லாம் முடிஞ்சு ஆவாவா அனுப்பிட்டான். 6வது காலத்து சுவார்ச்ச பண்ணணும். அவ இங்க பெருமான திருவாராதனம் பண்ணி முடிச்சாலும் உடனே அவ போய் சாப்பிட உட்காந்து இல்லாமா அவளுக்கு எல்லாரும் சுவார்ச்ச தன்னுடைய பெருமான திருவாராதனம் பண்ணணும். எல்லாரும் அவ பெருமான ஏழை பண்ணி வச்சிருப்பான். அந்த பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணணும். அப்புறம் அவ ஐஸ்வர்யவாதிகள் பண்ணணும். அவளுடைய வேஷ்டி அவ வளர்த்திக்கணும். அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அனுஷ்டானம், ஜபங்கள் இருக்கு, தபங்கள் இருக்கு, பிரம்மயக்கியங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது அத்தனையும் பண்ணி 7 அந்த துவாதசிக்குள்ள சரியான சமயத்துல அவர்கள் அந்த துவாதசி பாரணையை தொடங்கினார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். இதை நாம புரிஞ்சுருக்கோமா, நோட் பண்ணிருக்கோமா? இவ்வளவு விஷயமா இருக்கா? ஒரு இத்தினூண்டு நெல்லி பச்சடி ஒரு கப்புல மொத்தம் குக்கர்ல வச்சா மொத்தம் சரியா போயிட போறது. நாம அப்படிதான் நம்ம பண்றோம் தரிகை இல்லையா? சுண்டைக்காயும் குக்கர்ல வைப்போம், வெண்டைக்காயும் குக்கர்ல வைப்போம், புடலங்காயும் குக்கர்ல வைப்போம், நெல்லிக்காயும் குக்கர்ல வைப்போம். வச்சா எல்லாம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கும் இல்லாம என்ன இவ்வளவு கப்பு சாரம் வைப்போமா ஆத்துக்காரங்க நமக்கு சேர்ந்து. இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படித்தானே, என்ன தானே அந்த மாதிரிதானே இருந்துட்டு இருக்கோம். இவ்வளவு சாரை வச்சு, இவ்வளவு பருப்பு வச்சு, இவ்வளவு ஒரே ஒரு நெல்லி பச்சடி பண்ணி, ஒரு திருவாராதனத்தை பண்ணி சாப்பிடும். ஐயோ அம்மாடி எப்படிதானோ ஒன்னும் முடியல, அதான் சார் அதெல்லாம் நாட் பாசிபிள் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். இங்க கவனிச்சிருக்கோமா, பார்த்துருக்கோமா? அப்ப இத்தனை பேருக்கும் எத்தனை கிலோ கரமது கட்டணும், எவ்வளவு பெரிய பாத்திரத்துல அடுப்புல ஏற்றி அந்த விறகு அடுப்புல இருந்து கீழே இறக்கணும். இவ்வளவு விஷயங்கள் மைண்ட்ல செட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மைனூட்டா கவனிக்கும், ரொம்ப மைனூட்டா கவனிக்கும். இப்படி துவாதசி விரதங்கள் பண்ணிட்டு இருப்பான். அந்த துவாதசி விரதத்தை ஒரு நாள் கூட விட்டு கொடுக்க மாட்டான். கச்சிதமா துவாதசி விரதம் பண்ணுவான். ஒரு நாள் அதான் துவாதசி பாரணை சரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் துர்வாச மகரிஷி வந்தா ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ஆல்மோஸ்ட் அடுத்த துவாதசி துர்வாசர் வந்தார் அவனை பார்க்கறதுக்கு. அதிதி வந்தாலேயே அவளை நாம கொண்டாட வேண்டாமா? சுவாமி பரமபாக்கியம், இன்னைக்கு உம்மை போல பெரிய மகரிஷி மகாத்மா வந்திருக்காருன்னா அடியனுக்கு கிடைச்ச பரம சௌபாகியம் இது. தன்னை நோக்கி வந்த அந்த அதிதியான துர்வாசருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி சேவித்து அவரை பிரார்த்திக்கிறார். தர்ஹி தஸ்ய அதிதிஹி சாக்ஷாத் துர்வாசா பகவான் அபூத் ஜயாச்சேப்யவ்யவஹாராய பாதமூலமுபாகதः பிரதிநந்திய சதத்யாத் யாஞ்சாம் கர்த்துமாவஷ்யகம் கதः நிர்மமஜ்ஜ பிருஹத்யாயன் காலிந்தி சலிலே சுபே. இதெல்லாம் யமுனை நதிக்கரையில் நடக்கக்கூடிய ஒரு அழகான விற்த்தாந்தங்கள். துர்வாசனை விழுந்து பிரார்த்திச்சா நீ அவசியம் நம்ம பாத்திரம் இன்னைக்கு துவாதசி பாரணை செய்து அடி உங்களை அனுகிரகிக்க வேண்டும். சரிதான துர்வாசர், நான் போய் தீர்த்தமாடிட்டு வந்துடுறேன், என்னுடைய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு வரேன்னு போனார். அகமரிஷன சூக்தம் சொல்லி அப்படி ஜில்லுன்னு ஜலத்துக்குள்ளே இறங்கினார். அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படி முழுகச்சவே ஆனந்தம் ஏற்பட்டது. தன்னை மறந்து பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கார். உள்ளுக்குள்ள தண்ணியிலேயே இருக்கார், வெளியே வரல.
அம்பரீஷன் தவியா தவிக்கிறான். முகூர்த்தாதத்தாவசிஷ்டாயாம் துவாரஸ்யாம் பாரணம் பிரதி நாளை ஆயிட்டு இருக்க. அதுதான் சொன்னேன், அனுஷ்டானத்தை எந்த சமயத்துல நீட்டி முழக்கணும், எந்த சமயத்துல கச்சிதமா முடிக்கணும்ன்றதே ஒரு வைதிகஸ்ரீ இருக்கு. அப்ப வந்து பூரக்கும் உட்கார்ந்து தியானம் பண்ணியிருந்தா சந்தியானத்தை எப்படி முடிக்கிறது கேட்டா அதெல்லாம் அப்படிதான் பண்ண வேண்டாம். புரிஞ்சுக்காம இருப்போம், நம்ம கன்ஃபியூஸ்டா புரிஞ்சுக்கிறோம். அதுவும் இப்ப எல்லாத்தையும் நம்ம கேட்கறதா நினைச்சுட்டோமா, அதனால நமக்கு எது சொல்லப்படுறது, எது முக்கியம், எது மனசுல பதியணும்ன்றது நம்மளால கிராஸ் பண்ணிக்கவே முடியல. முகூர்த்தார்த்தாவசிஷ்டாயாம் துவாரஸ்யாம் பாரணம் பிரதி சிந்தையாமாச தர்மஜ்ஞா விஜய்ஹி தத்தர்ம சங்கடே. ஒரு அதிதி நம்முடைய இல்லத்தை நாடி வந்திருக்கும் பொழுது அவரை விட்டுட்டு சாப்பிடக்கூடாது. ஆனால் விரதா உபவாசம் இருந்து அந்த விரதம் பூர்த்தியாக போறது, இப்ப நான் வந்து பாரணம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு அவகாசம் இல்லாமல் போயிடுறது. இது ரெண்டு சங்கடம். இதான் தர்ம சங்கடம், இதுதான் தர்ம சங்கடம். இப்ப எது பண்றது? பிராமணாதிக்கிரமே தோஷோ துவாரஸ்யாம் இத பாருனே. அந்த வந்திருக்கக்கூடிய அதிதியை விட்டுட்டு நான் சாப்பிட உட்கார்ந்தேன்னு சொன்னா அது பாப்பமா, அல்லது துவாதசி அதை கவனிக்கணும். அவர் பரவாயில்ல நான் சாப்பிடணும், துவாதசிக்கு பிரியாரிட்டி அப்படின்னு சொல்றதா? இல்ல இல்ல துவாதசிக்கு பிரியாரிட்டி வேணா அவர் வர வரல வெயிட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்றதா? ரெண்டுமே தப்பு. துவாதசியும் மிஸ் பண்ணக்கூடாது, அவரையும் மிஸ் பண்ணக்கூடாது. இங்கதான் சுவாமி தர்ம சங்கடம் ப்ராப்ளமே. இங்கதான் துவாதசியும் மிஸ் ஆகக்கூடாது, அவரையும் நான் அவமானப்படுத்தக்கூடாது. பிராமணாதிக்கிரமே தோஷோ துவாதசியாமிதபாரணே யத் கிருத்வா சாதுமே பூயாத் அதர்மோ வா ந மாம் ஸ்பிருஷேத். மந்திரிகளை கேட்கலாம், எனக்கு அதர்மம் வரக்கூடாது, எனக்கு இது தர்ம சங்கடம், இதிலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள், எப்படி நான் இதை டேக்கிள் பண்றது தெரியாம தவிக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் பாக்குறா, கீழே பாக்குறா, மேல பாக்குறா, ஒருத்தருக்கும் ஒன்னும் சட்டத்துக்கு ஒரு ஆன்சர் பண்ண முடியல. எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியல. ஆஹான்னு பார்த்தான் அம்பரீஷன். சரி ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு வழிதான் நமக்கு இருக்கு. என்ன வழி? அம்பசா. கொஞ்சம் கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியம். அம்பசா கேவலேனாத கரிஷ்யே விரதபாரணம் பிராகுரம் பக்ஷணம் விப்ராஹ ஷசிதம் நாசிதம் சதத். ஒரு மந்திரம் இருக்கு, நீங்க இந்த விஷயத்தை மனசுல வாங்கிக்கணும். அதாவது துவாரசிக்கு துளசி தீர்த்தம் சாப்பிட்டேன், துளசியை சாப்பிட்டுட்டேன். ஐயோ துவாரசியில பிராணாகுதி பண்றதுக்கு முன்னாடி துளசி சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஆன்மீக காலக்ஷேபம் நடக்கச்சே பெரியவாளை கேட்டுக்கோங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அதை பண்ணக்கூடாது. இப்ப ஆன்மீக மைண்ட் இருக்கோ இல்லையா உங்களுக்கு, அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன விஷயம்னா. தீர்த்தம் பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டேன், பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டா பெருமாள் தீர்த்தம் எடுத்துக்க வேண்டியதுதான். திருவாரூர் பண்ண உடனே பெருமாள் தீர்த்தம் தான், அதுக்கும் துவாதசி பாரணைக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப துவாதசி பாரணையில அல்ப துவாதசி காலத்துல பாரண விரத மந்திரம் ஒண்ணு இருக்கு. கையில தீர்த்த வச்சுட்டு எப்படி சூரியஷ்டமாமன் சொல்றோமோ, எப்படி ஆபப்பூனந்து சொல்றோமோ சந்தியாவந்தன மாத்தியானிக சாயம் சந்தியா வேலைகள்ல, அந்த மாதிரி இந்த தீர்த்தத்தை வெறும் சுத்தோதகத்தை கையில வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு மந்திரம் ஆச்சாரியார் உபதேசம் பண்ணுவா. ஒரு சமயம் காஞ்சிபுரத்துல மட்டத்தினுடைய சம்பரோக்ஷண, அகோபிரமணத்துடைய சம்பரோக்ஷண காஞ்சிபுரத்துல. அப்ப அல்பத்வாரசி அடியனுக்கு நம்ம ஸ்ரீசன்னதி ஆராதகர் வீரராகவாச்சார சுவாமி அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண. அன்னைக்கு அல்பத்வாரசி அடியனுக்கு அந்த மந்திர உபதேசம் பண்ணார் பரம கிருபையோட அந்த சுவாமி. அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டோம்னா அப்ப என்ன ஆகும்னா அது பாரணைய ஹோல்டு பண்ணிக்கிறது. அதாவது நீ அந்த காலத்துக்குள்ள சாப்பிடாமல் இருப்பதை அது தடுக்கிறது. அப்ப சாப்பிட வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, நீ சாப்பிடல அதனால வரக்கூடிய தோஷம் உனக்கு ஒட்டாது. சரி, அந்த பிராமணரை விட்டுட்டு சாப்பிட்டியான இல்ல சுவாமி, ஆச்சமனம் பண்ற மாதிரி ஒரு உத்ருணி தீர்த்தத்தை மந்திரோச்சாரத்தோடு சாப்பிட்டதை தவிர்த்து ஒரு டம்ளர் தீர்த்தம் கூட சாப்பிடல, ஒரே ஒரு உத்ருணி தீர்த்தம் தான். அப்ப அவரை விட்டுட்டு சாப்பிட்டது ஆகாது. இதுதான் சுவாரஸ்யம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். துளசியை சாட்டேன், நான் துளசி தீர்த்தம் சாட்டேன், பெருமாள் தீர்த்தம் சாட்டேன், அதெல்லாம் கிடையாது சுவாமி, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இதுதான் விஷயம். இந்த விஷயம் புரிஞ்சிருந்ததா விசேஷம், சொல்லக்கூடாது. இதுதான் சொல்றேன், இந்த விஷயம் புரிஞ்சவன் தான் பிஸ்தா. அம்பசா கேவலேனாத கரிஷ்யே விரதபாரணம் பிராகுரம் பக்ஷணம் விப்ராஹ ஷசிதம் நாசிதம் சதத் இத்யபப்ராஷ்ய ராஜரிஷிஹி சிந்தயன் மனசாச்சுதம் பிரத்யஜஷ்ட குருஸ்ரேஷ்ட துஜாகமனமேவ சஹாம் துர்வாசா யமுனா கூலாத் கிருதாவஷ்யகாகதஹ ராஜ்யாபிநந்திதஸ்தஸ்ய பபுதே சேஷ்டிதம் தியா. அப்புறம் துர்வாசர் தலைகளை தொடர்ந்து திருமண்ணாயிட்டு சந்தான வாத்தியானெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்தா ஞான திருஷ்டியில் விஷயம் தெரிஞ்சு போச்சு.
கோபத்தோடு. ராஜன் தப்பே பண்ணல சுவாமி, அது புரியல. ராஜன் தப்பு பண்ணல, இவருக்கு கோபம் வந்தது, ஆங்காரம் தான். கோபம் வந்ததுன்னா என்ன செய்ய, காமாத் குரோதோ விஜாயிரே குரோதாத் பவதி சம்மோகான்னு அந்த கோபத்துல அப்படின்னு தன்னுடைய தலையை பிரிச்ச. நாம சாப்பிட வச்சேதான் சில பேர் தலையை பிரிச்சு வந்து பாப்பாச்சா பாச்சான்னு உதருவான். உங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. என்ன சரியா? எங்க பார்த்தாலும் முடி சிதறி கிடைக்கும். தலையிலேருந்து முடி கீழே உதறது கூட தப்பு. அப்ப என்ன பண்ணணும், வருகோ அதெல்லாம் இயலாது. ஆனா என்ன பண்ணணும், எங்கேயோ ஒரு ஓரமா போய் அதை திருப்பி அந்த முடி மொத்தம் திரண்டு வீட்டுக்குள்ள வராத ஒரு இடத்துல போய் தலையை உதறணுமே தவிர்த்து நம்ம பாத்திரத்தெல்லாம் தலையை பிரிச்சு பிரிச்சு உதறக்கூடாது. அதான் அஸ்லீஷம், அனிஷ்டம். அதான் அது அந்த மாதிரி நம்ம காரியங்கள் பண்றதுனாலே நம்ம வீட்டில் நடக்கக்கூடியதான பிரச்சனைகள் நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும்? எதை சொன்னாலும் இந்த சுவாமி எதுக்கு இடத்துல அட்வைஸ் பண்றாரு வைவீங்க. பட் இதான் பிராக்டிக்கல். தன்னுடைய முடியை அப்படி பிரிச்சு அதுல இருந்து ஒரு முடியை புடுங்கி அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, ஓங்கி ஒரு அடி அடிச்சார். ஓங்கி அந்த பூமியில ஒரு அடி அடிச்சார். அஹோ அஸ்ய நிருஷம்சஸ்ய ஸ்ரீயோன்மத்தஸ்ய பஷ்யத தர்மம் வ்யதிக்ரமம் விஷ்டோஹோ அபக்தஸ்ய ஈஷமானினஹ. என்ன நினைச்சிருக்கான், பெரிய அவனுக்கு சுதர்சன சக்கரம் வந்துருத்தா பெரிய பக்தன் ஆயிடுவானா, அவன் பெரிய ஆயிடுவானா. இப்ப அப்படியே கொதிக்கிறாள் எல்லாரும், தாங்க முடியாம எல்லாரும் கொதிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அஸ்ய நிருஷம்சஸ்ய பாபி, மகா பாபி, துரோகி, அபக்தன். பக்தன் வேஷம் போட்டு இருக்கான். கேட்டா விஷ்ணு பக்தன் சொல்றான். யோ மாம் அதிதிம் ஆயாதம் ஆதித்யேன நிமந்திரியச்ச, என்னை அதிதியாக பிரார்த்தித்து என்னை உணவருந்த வர சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு அதத்வா புக்தமான் தச்ச சத்யஸ்தே தரிசையே தத்பலம், அவனுக்கு உடனேயே என்னுடையதான பலத்தை காமிக்கிறோம் பாருங்க. அப்படி எடுத்து அந்த கிருத்தியத்தை எடுத்து பழைய மூவி நடிச்சார் சுவாமி. ஏவம் பிரவாண உத்கிருத்திய ஜட்டாம் ரோஷ விதீபிதா தயாச நிர்மமே தஸ்மை கிருத்தியாம் காலானலோபமா கிருத்தியாம் காலானலோபமா. பயங்கரமான ஒரு பூதம் கிளம்பித்தது. அந்த அந்த முடிய பூமியில அடிச்ச வேகத்துல ஒரு பூதம் கிளம்பித்தது. அப்படியே ஜொலிக்கிறது. அது ஜொலிச்சது, நாக்கதான் அப்படி கண்டிச்சது. எதிர வந்து நிக்கிறது. அதை பார்த்தா எல்லாருக்கும் பயப்படுற. அம்பரீஷன் துளி கூட பயப்படல. அப்படி கையை கட்டினான், கையை கூப்பிட்டான். நாம் பண்ணது தப்பா இருந்தா அந்த பூதம் என்ன கொல்லட்டும். நான் தப்பு பண்ணாதவனா இருந்தா எனக்கு அதை பத்தி விசாரமே கிடையாது, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு நின்றுட்டான். தப்பு கூடியதான தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் அம்பரீஷன். நான் சக்கரவர்த்தி தானே, ராஜா தானே, எல்லாரும் தப்பு பண்ணா அவளுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்ப தப்பு பண்ணிட்டு தான் அந்த தண்டனை நான் ஏற்றுக்கிறதுக்கு சித்தமா இருக்கு. எனக்கு இந்த பூதத்தை பார்த்து பயம் இல்லைங்க. பிராக்திஷ்டம் புருஷாயாம் புருஷே நமஹாத்மனா ததாக கிருத்தியாம் தாம் சக்கரம் குர்தாஹி விவ பாவகா. ஆஹா, அம்பரீஷன் பேசாம இருப்பான், பரமசாத்விகன். ஆனா சுதர்சன ஆழ்வான் பேசாம இருப்பாரா? அவர் விரும்ப இருப்பாரா? பார்த்தார், யாரா அவன், என் பக்தனிடத்துல வந்து நான் வேலையை காமிக்கிறது என்னமோ கிருத்தியமாம் பூதமாம் பிரேதமாம் பிசாகமாம் பரகர்ம தந்திர யந்திர மந்திர சொல்றோம். சுதர்சனுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர சம்ஹாரா. பரகர்ம மற்றவர்கள் செய்த மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி என்னென்ன அவர்கள் அந்த மந்திரங்கள் யந்திரங்கள் தந்திரங்கள் ஔஷதங்கள் அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எதை பிரயோகம் பண்ணியிருந்தாலும் அதை சம்ஹாரம் பண்ணு ஏ திருவாடி ஆழ்வானே அப்படின்னு பிரார்த்திக்கிறோமே. பிராதிஷ்டம் பிரத்யக்ஷாயாம் புருஷே மகாத்மனா ததாக கிருத்தியாம் தாம் சக்கரம் குருத்தாஹி விவ பாவகா. பாம்பு மாதிரி சீரின்னு வருது, ஜொலிச்சு வருது, கொளுத்தி வருது. தடவித்ரவத் உத்தீக்ஷ பிரயாசம் நிஷ்பலம் துர்வாசாது துருவே பீதோ திக்ஷு பிராண பரீட்சையா. அந்த பூதத்தை கொளித்தல் சுதர்சன சக்கரத்துக்கு கோபம் அடங்கல. அப்படி பார்த்தது அங்க துர்வாசம் நின்றுக்கார். ஓய், நீர்தான இவன் பேர்ல பிசாசை ஏவி விட்டு அடுத்தது நீர்தான. அவ்வளவுதான் துர்வாசர் வீல்னு கத்தின்னு ஓடினார். ஏன்னா விரட்டுறது வீல் தான சுவாமி. ஓட ஆரம்பிச்சார். துர்வாசா துத்ருவே பீதோ திக்ஷு பிராண பரீட்சையா. 8 திக்கு எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியல, தலைவாசல் தெரியாமல் தலைகால் புரியாமல் ஓடிதே துர்வாசன். அவர் எந்த பக்கம் போனாலும் பின்னாடி பார்த்தா அந்த சுதர்சன சக்கரம் விரட்டுறது. எங்கெங்க போனார்? திசோ நமஹாக்ஷ்வாம் விவராம் சமுத்திரம் லோகான் சபானாம் ஸ்திரிதிவம் கதஸ்தா. சமுதிரத்துக்குள்ள போனார், திக்குகளுக்குள்ள போனார், பூமிகளுக்குள்ள போனார், மலைகளுக்குள்ள போனார், மரங்களுக்குள்ள போனார், நட்சத்திர மண்டலங்களுக்குள்ள போனார்,
யதோ யதோ தாவதி தத்ர தத்ர சுதர்சனம் துஷ்பிரசரம் ததர்ஷ. யதோ யதோ தாவதி, எங்கெங்க குதிச்சாரோ, எப்படிலாம் பல்ட்டி அடிச்சாரோ, எங்கெல்லாம் உருண்டாரோ, உருண்டு திரும்பி பார்த்தா அங்க சுதர்சன சக்கரம் விரட்டுறவர். அவரை விரட்டு வருது. அலப்தநாதா குதச்சிது சந்திரஸ்த சித்தோ ரணமேஷமானா. காப்பார் யாரு, யாரு காப்பாத்துவா, யாரு காப்பாத்துவா அப்படின்னு பயந்து போய் எங்கெங்கயோ ஓடினார். பிரம்மா கிட்ட ஓடினார். என்னது சுதர்சன சக்கரமா, அஞ்சோ நகர்ந்துக்கோ, அதுக்கு நான் பூர்ண கும்ப கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் கைவிட்டார். ருத்ரன் சொன்னார், சுவாமி நான் அகில் புத்திரன், எப்பொழுதெல்லாம் அவரை உபாசிக்கிறோம், எங்க சுவாமி வந்திருக்காருன்னா அவருக்கு தான் ப்ரையாரிட்டி, உனக்கு ஒண்ணு கிடையாது, போயிட்டு வாங்க. ஊரெல்லாம் சுத்தி எத்திசையும் உடத்தோடு இழைத்து விடும் காகம் போன்னு ஊரெல்லாம் சுத்தி கடைசியில பெருமாள்கிட்ட போய் நின்றார். யாரு? துர்வாசனா. என்ன போய் இது கோலம், உடம்பெல்லாம் கிழிஞ்சி நாரா தொங்கி புழுதி அடைந்த பொன்மேனியா வந்திருக்கீர். வந்து அம்பரீஷநாத்துக்கு போயிட்டு, அடடடடா இன்னைக்கு துவாதசியோ, அதாவது ஒரு வருஷமா ஓடிந்திருக்கிற துர்வாசர் அடுத்த துவாதசி வந்துருச்சு. ஓ இன்னைக்கு துவாதசியாச்சே. அம்பரீஷன் பிரமாதமா தனியாராங்க, வட்ட பாயசத்தோட பிரமாதமான சாப்பாடு வேறாச்சு. அதுவும் விசேஷமா நாயகனாய் பாசுர தனிக்கு வந்ததுன்னா சக்கரை பொங்கல் என்ன நெய் குத்தி 10 போலியோட உனக்கு போட்டிருப்பானே. இன்னும் பாரநாளியா சாப்பிடலையா? ஏன் இதெல்லாம் சமண துவாதசியா? அப்படி ஒண்ணும் வந்த மாதிரி தெரியலையே. பெருமாள் பாவம் அவரை போட்டு கிண்டல் பண்றான். பெருமாள் இல்ல கொஞ்சம் கோபம் வந்துருக்கு, அதனால ஒரு கிருத்தியத்தை ஏவின. கிருத்தியம்னா அந்த பூதம் அர்த்தம். சாப்பிட போன இடத்துல போய் சூன்யம் வச்சேன்னு சொல்லிடுறேன், நியாயமா நீர் பண்ண காரியம் என்ன? சாப்பிட போன இடத்துல சூன்யம் வச்சீரே, இது நியாயமா? இது பண்ணலாமா? ஆமா இந்த பூதம் விட்டீர, இந்த சுதர்சன சக்கரம் அங்க இருந்துதான். ஆமா அதுதான் விரட்டி வருது. அட நம்ம சுதர்சன வந்துட்டார, நானே பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்க இருக்கு பிரபு, என்னை காப்பாத்து. ஓய் துர்வாசரே, நீ தப்பா நினைச்சுட்டி, எனக்கெல்லாம் இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது, தெரியுமோ இல்லையோ? ஆமாமா, அகம் பக்தபராதீனோ ஹ்யஸ்வதந்திர இவத்விஜ சாதுபிஹி கிரஸ்த ஹிருதயா பக்திர் பக்த ஜனப்ரியா நாஹம் ஆத்மானமாசாசே மத்பக்தைஹி சாதுபிர்வினா ஸ்ரீயம் சாத்யந்திகீம் பிரம்மன் யேஷாம் கதிரஹம் பராம் ஏதாகாரபுத்ராப்தான் பிராணான் வித்தமிமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாஹ கதம் ஸ்தான் ஸ்தக்துமுத்ஸகே. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே சரணம் பரித்தெக்டா மயாலங்கா மித்ராணி சதுராணிச்சன எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே சரணம்னு வந்திருக்கக்கூடியவங்க அந்த மகான்கள் இருக்காளே, அவளுடைய ஹிருதயத்தை நான் கட்டுண்டு இருக்கிறவன் தான். சாதுபிகி கிரஸ்த ஹிருதயம் அப்படின்னா பெருமானவனா, சாதுபிகி கிரஸ்த ஹிருதயம் என்ன ஆகர்ஷிட்டா, என்ன அபகரிச்சுட்டா. சாதுவோ ஹிருதயம் மக்கியம் சாதுனாம் ஹிருதயம் துவகம். யார் சொல்லுவா சுவாமி? பிரபுவனுடைய வார்த்தையை கேட்டடா. பெருமான் சொல்றான் சுவாமி, ஞானீத்து ஆத்மைவ மேமதம். எல்லா அவதாரத்திலையும் அவன் சொல்றான் சுவாமி. அங்கதான் நமக்கு அவனுடைய வார்த்தை புரியவே மாட்டேன்றது. எல்லா அவதாரத்திலையும் சொல்லியிருக்கான். இங்க வைகுண்டத்துல பெருமாள் துர்வாசகத்துல சொன்ன வார்த்தையை சாதுவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யத்தேன ஜானந்தி நாகம் தேபியோ மனாகபி. என்ன விட்டு அவளுக்கு வேற ஒன்றும் தெரியாது, எனக்கு அவளை தவிர வேறு யாரும் தெரியாது. நான் ஒருவனே அவர்களுக்கு கதி, அவர்கள் தான் எனக்கு ஒருவனுக்கு கதி. என்ன வார்த்தை சுவாமி! எவ்வளவு பெரிய விஷயத்தை பெருமாள் என்ன அழகா சொல்லுகிறார். அப்படியே கண்ணில் ஜலம் இல்லையா? சாதுவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யத்தேன ஜானந்தி நாகம் தேபியோ மனாகபி. அப்ப நான் அப்படின்ற துர்வாசர் அவருக்கு பெருமாள் இப்படி சொன்ன உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுத்து. அப்ப நான் நீ சாதுதான், சாதுவாதான் பிசாசப்படுத்திருப்பியா? ஒருவேளை உனக்கு அம்பரீஷன் கிட்ட மனசு வருத்தமா இருந்தா, இந்த கதையினுடைய ஆரம்பத்துல என்ன சொன்னேன், உனக்கு மனசு வருத்தமா இருந்தா, பெருமாளே நான் என்ன பாபம் பண்ணணும் தெரியல, இன்னைக்கு வாத்துக்கு சாப்பிட வந்தேன், ஆனா என்னை விட்டுட்டு இவன் சாப்பிட உட்காந்துட்டான், சரி இனிமே நாம இங்க இருக்க கூடாது அப்படின்னு நீ சொல்லியிருந்தியான நீ நம்பாளுன்னு சொல்லியிருப்ப. முடிய புடுங்கி பூமியை அடிச்சு பூதத்தை உண்டு பண்ணிட்டு சுதர்சன சக்கரம் விரட்டி வந்த உடனே இப்ப வந்து நான் சாதுவே இல்லையா அப்படின்னு கேட்கிறீங்க. நீரே ஒரு தடவை உன்னை பார்த்துக்கோ சுவாமின்னா. ஆனா பெருமாளுக்கு அவர் நிக்கிற கோலம், அவருடைய பூஞ்சை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது.
ரொம்ப பாவமா இருந்தது. சரி உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன், அதை சொல்லு சுவாமி, அதை சொல்லு. பத்திரா இப்ப கூட உனக்கு நான் தேவையில்லை, என்னுடைய உபாயம் தான் தேவை. அதான் சுவாமி என் பக்தனுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தான். பெருமாள் டைம் கிடைக்கச்சேதான் பெருமாள் துர்வாசனை கலாய்க்கிறான். தப்பா நினைச்சு கதைக்கு எப்படி சொல்றேன்னு. பெருமாள் நான் சொன்னேன், நீ யாருக்கிட்ட அபச்சாரப்பட்டியோ அவன் காலில் போய் விழுந்து. சுவாமி தேசிகன் சாதிப்பார், ஒரு பாகவதோத்தமன் இடத்துல நாம் அபச்சாரப்பட்டோம்னா அபராத க்ஷமாபணம், அபராத பரிகாரம் பெருமாள்கிட்ட போனா பிரயோஜனம் இல்லை. ஒரு பாகவதன் இடத்துல அபச்சாரப்பட்டுட்டியான அந்த பாகவதனை போய் விழுந்து சேவிச்சால்தான் உனக்கு அபராத க்ஷமாபணம். உபாயம் கதயிஷ்யாமி தவ விப்ர ஸ்ருணுஷு தத் அயம் ஷாத்மா விசாரஸ்தே யதஸ்தம் யாது வைபவான் சாதுஷு பிரஹிதம் தேஜா பிரஹர்த்துஹு குருதே அசிவம். இதான் உபாயம். உனக்கு வேற வழி இல்லை. உனக்கு உஜ்ஜீவிக்கிறதுக்கு வேற வழி என்பது கிடையவே கிடையாது. போ அவனுடைய காலில் விடு. புரியுது? யார் காலில்? அம்பரீஷுடைய காலில் விடு. அவன் உன்னை காப்பாத்தினான்னா, அவன் உன்னை ஏத்துட்டான்னா அதுதான் உனக்கு வழின்னு பெருமாள் சொல்லி விட்டார். அயம் ஆத்மாபிசாரஸ்தே யதஸ்தம் யாது வை பவான் சாதுஷு பிரஹிதம் தேஜா பிரஹர்த்துஹு குருதே அசிவம். எந்த பாகவதல் திறத்தில் நாம் அவசாரப்படுறோமோ அந்த பாகவதாலிடத்துல போய் நாம் அபசாரக்ஷமாபணம் பண்ணிட்டால்தான் பெருமாள் மன்னிப்பானை தவிர்த்து பெருமாள்கிட்ட அபசாரக்ஷமாபணம் பண்ணிட்டா மன்னிக்க மாட்டான்றத ஸ்பஷ்டமா பெருமாள் சொல்லிட்டு இனிமே தயங்காத, அவன் காலவே விழுதா. பிரம்மன் ஸ்தத்கச்ச பத்ரம் தே நாபாகதனயம் நிருபம் க்ஷமாபய மகாபாகம் ததசாந்திர் பவிஷ்யதி. இங்க பாருவாய், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இங்க எத்தனை நேரம் வெயிட் பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. அந்த சுதர்சன சக்கரம் நான் எவ்வளவு நேரம் இருந்தா நான் சொல்றதே அது கேட்காது. என்கிட்ட அது நல்லபடியாவே இல்லை. அதனால தான் நான் அவருக்கு கொடுத்துட்டேன். நமக்கு தேவையில்லாத வஸ்துக்களை சில பேர் நம்ம கிஃப்ட் கொடுத்துருவோம் பாரு, அது மாதிரி என்ன. அதனால நீ இது ஓடி போய் அவன் காலில் விழுந்தார். ஏவம் பகவதாதிஷ்டா துர்வாசா சக்கரதாபிதா அம்பரீஷம் உபாவிருத்திய தத்பாதோ துக்கிதாக அக்ரஹீத். இதான் முக்கியம். ஓடி வந்த துர்வாசர் ஓடி வந்து அம்பரீஷனுடைய திருவடியில் விழுந்து அவருடைய 2 பாதத்தை பிடிச்சு விட்டார். சுவாமி சரணாகதி பண்ணிவிட்டார். சரணாகதி பண்ணிவிட்டார். அவ்வளவு பயம் சாதாரண விஷயம் இல்லை. சுதர்சனாழ்வான் விரட்டிடுவாரான்னா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய சமாச்சாரம். புரிஞ்சு போச்சு அவருக்கு. ஓகே, பெருமாள் நம்மளுக்கு அழகான உபாயத்தை சொல்லிட்டான். இனி நம்ம பெருமாள்கிட்ட வேற ஒண்ணு கேட்டு பிரயோஜனம் இல்லை. போயிட்டு வான்ட்டான். போயிட்டு வா, போய் அங்க போய் அவன் காலை விழு அப்படின்னு சரி அப்படின்னு வந்து காலை பிடிச்சு விட்டான். துக்கிதா தப்பாதோ அக்ரஹீத் அப்படின்னு துக்கத்தோட அவருடைய பாதத்தை பிடிச்ச வந்தீரா. இப்ப புரியுதாவோ என்னுடையதான பெருமை, என்னுடையதான பெருமை உமக்கு எப்படி இருக்கு இல்ல? ஏன் என்கிட்ட அபச்சாரப்பட்டீரோ இல்லையோ, சுதர்சன சக்கரம் என்கிட்ட இருக்கோ இல்லையோ, உமக்கு நன்னா வேணும். அதான் அதுக்குதான் எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கூடாது சொல்றது. ஒரு வார்த்தை அம்பரீஷன் சொல்லியிருப்பானா, சுஷு மகாத்மன் பிரம்மவித்தே மகர்ஷி நீர் என் காலத்தோடுறதா, ராமா 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 சுவாமி நீர் எழுந்துரும், நீர் முதல் எழுந்துரும். நான் அப்படியே எடுத்தான். 1 வருஷ காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவருக்காக. இப்ப அம்பரீஷன் இந்த சுதர்சன சக்கரத்தை ஸ்தோத்திரம் பண்றான். அந்த சுதர்சன சக்கரத்தினால உமக்கு ஏற்பட்டதான பயமானது நிவர்த்தி ஆயிடும் சுவாமி, கவலைப்படாதையும். ஹே சுதர்சன சக்கரா, நீயே அக்னி, நீயே சூரிய பகவான், நீயே நட்சத்திரங்களுக்கு பதியான சந்திரன், நீயே ஜலம், நீயே பூமி, நீயே ஆகாசம், வாயு, தன்மாத்திரைகள், இந்திரியங்கள் எல்லாம் நீயே. ஏ சுதர்சனா, ஆயிரக்கணக்கான ஆரங்களை உடையவனே, அச்சுத பிரியனே, சர்வசத்ரு விநாசகனே, பூமிக்கு பதியே பிராமண, இந்த பிராமணோத்தமருக்கு நீ மங்களத்தை அருள வேண்டும். அவருக்கு ஏற்பட்ட பயத்தை நீ போக்கடிக்க வேண்டும். நீ தர்மம், தைரியம், யஜ்யம், யஜ்ய போக்தா, ஹே சர்வாத்மன்னு பரமபுருஷா, தேஜோ ரூபனான சுதர்சனாழ்வானே, நீ லோக லட்சகன் இல்லையா, அழகியதான கொப்புள் சுனாபத்தை உடையவனே, உனக்கு நமோ நமஹா நமோ நமஹா என்பதாக நான் நமஸ்காரத்தை செய்கிறேன், சரணாகதி செய்கிறேன். சர்வ தர்ம ரட்சகனாக அதர்மசீலர்களாக உள்ள அசுரர்களுக்கு தூமகேதுவாக விளங்குபவன், சகல லோகங்களையும் ரட்சிக்கக்கூடிய விசுத்தமான தேஜஸை உடையவனே, மனோவேகத்துடன் கூடியவனே, ஆச்சரிய லீலைகளை உடையவனான உன்னை நான் நமஸ்கரித்து துதிக்கிறேன். உன்னுடைய தர்மமயமான இந்த தேஜஸாலே சாதுக்களுடைய தமோ ரூபமான அஜ்ஞானம் விலகுகிறது. ஆமா, துர்வாசருக்கு ஏற்பட்ட அஜ்ஞானம் இப்ப விலகி தோல்வியும். ஏ வாக்பதியே,
சூர்யாதிகளுக்கும் பிரகாசத்தை அருளுபவனே, உன்னுடைய மகிமை என்பது அளவிடத் தெரியுது. சேதனா சேதனாத்மகமான உன்னுடைய ரூபம், இந்த ஜகத்து, இவற்றினுடைய மகிமை இதை யாராலையும் அறிய முடியாது. நீ சாதுரக்ஷகன், அவித்யாதி குணரகிதனான பரமபுருஷனாலே நீ ஏவப்பட்டு மகாபலம் வாய்ந்த அசுரர்கள் ஒரு நொடியில் பஸ்மமாக்கப்படுகிறார்கள். அந்த அசுரர்களுடைய புஜம், உதரம், இடை, கால், கழுத்து இவற்றை பிளந்து யுத்தத்தில் வெற்றியுடன் நீ விளங்குகிறாய். அப்படிப்பட்ட நீ சாது ரக்ஷகன், துஷ்ட தமன காரியங்களில் கிருத்த தீட்சிதன். அவன் நீ இந்த பிராமணோத்தமன் செய்த அபராதங்களை பொறுத்துள்ள வேண்டும், அவருக்கு பயத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும், அவர் குலத்தையும் எங்கள் குலத்தையும் நீ வளர்த்தருள வேண்டும். ஹே சுதர்சனாழ்வானே, திருவாழியாழ்வானே, உன்னை சரணமாக அடைகிறேன். ஹே சுதர்சனாழ்வானே, சரணம் 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 என்று அம்பரீஷன் ஸ்தோத்திரம் பண்றான். அம்பரீஷ உவாச त्वमग्निर्भगवान् सूर्यस्त्वं सोमो ज्योतिषां पतिः त्वमापस्त्वं चिक्षतिर्व्योम वायुमार्त्रेन्द्रियाणि च सुदर्शन नमस्तुभ्यं सहस्राराच्युतप्रिय सर्वास्त्रघासिन् विप्राय स्वस्ति भूयागिडस्पते त्वं धर्मस्त्वम् अमृतं सत्यं त्वं यज्ञो किल यज्ञभुक् त्वं लोकपालः सर्वात्मा त्वं तेजः पौरुषं परम् नमः सुनाभा किल धर्मसेतवे ह्यधर्मशीलासुरधूमकेतवे त्रैलोक्य गोपाय विशुद्धवर्चसे मनोजवायाद्भुतकर्मणे घृणे स्वतेजसा धर्ममयेन संहृतं तमः प्रकाशश्च धृतो महात्मानां दुरत्ययस्ते महिमाङ्गिरं पते त्वद्रूपमेतत्सदसत्परावरम् यदा विसृष्टस्त्वमनञ्जनेन वै बलं प्रविष्टो जितदैत्यदानवम् बाहूदरोरुग्मङ्गिरि शिरोधराणि वृक्तन्नजस्रं प्रधने विराजसे सत्त्वं जगत्राण कलप्रहाणये निरूपितः सर्वसहोददाभृता विप्रस्य चास्पत्कुलदैव हेतवे विधेहि भद्रं तदनुग्रहो हि नः यद्यस्ति दत्तमिष्टं वा स्वधर्मो वा स्वनिष्ठितः कुलं नो विप्रदैवं चेत् द्विजो भवतु विज्वरः यदि नो भगवान् प्रीत एकः सर्वगुणाश्रयः சர்வபூதாத்மபாவேன த்விஜோ பவது விஜ்வரஹ. அவருக்கு ஏற்பட்ட ஜுரம் போகட்டும்னு பிரார்த்தித்தான். இப்படி பெருமாள் சுதர்சன சக்கரத்தை குறித்து அம்பரீஷன் ஸ்தோத்திரம் பண்ணினதுனாலே சுதர்சன ஆழ்வான் மிகவும் உள்ளம் குளிர்ந்து அந்த அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்து சென்றார். இதை கண்டு துர்வாசர் ஆச்சரியப்பட்டார். அஹோ அனந்த தாசானாம் மகத்துவம் திருஷ்டம் அத்யமே. எம்பெருமானுடைய தாசர்களுடைய பெருமையானது பிரத்யட்சமாக இப்பொழுது என்னால் பார்க்கப்பட்டது. அப்ப தான் தாசன் இல்லைன்னு அவரே ஒத்துட்டார். கிருதாகசோபி யத்ராஜன் மங்களானி சமீகத்தை, அவனுக்கு பாவம் பண்ண, அவனை அழிப்பதற்கு முயற்சித்தேன், அப்படிப்பட்டதான எனக்கும் மங்களத்தை செய்தானே. துஷ்கர கோணு சாதுனாம் துஸ்தஜலோவா மகாத்மனாம். சாதுக்களுக்கு எதிரான இயலாது, அவர்கள் எதைத்தான் விடமாட்டார்கள். யைஹி சங்கிரஹீதோ பகவான் சாத்வதாம் ரிஷபோ ஹரிஹி. எவர்களுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் பரமாத்மா சேவை சாதிப்பானோ அப்படிப்பட்டதான் அந்த மகாத்மாக்களுக்கு பூயோ பூயோ நமோ நமஹா என்றான். அம்பரீஷன் துர்வாசரை சேவித்து அவருடைய அனுமதியை பெற்று மேலே துவாதசி விரதத்தை பூர்த்தி செய்தான். உயர்ந்ததான சுத்தம் பாகவதான்னன்றதாக சொல்லி பகவானுக்கு நிவேதனம் பண்ண அந்த பாகவதான்னத்தை துர்வாசர் அம்பரீஷனுடன் சேர்ந்து தானும் பாலனை செய்து பலவிதமாக பாகவதோத்தமர்களுடைய பெருமையை மீண்டும் மீண்டும் பாடி மகிழ்ந்தார் என்று இந்த சரித்திரமானது முடிவடைகிறது. இந்த உபாக்கியானத்துடைய பலஸ்ருதிகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. மேல விசேஷங்களை நாளைய உபன்யாசத்தில் பார்க்கலாம். வாழியனிதோ புல்வரடிகமாந்தாசரியன் வாழியவன் பாரா அரவிந்தமர் வாழியவன் கோதிலா தாழ் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீரிலா நல்லோர் திரள்.